கவிதாவின் கணவன் ரமேஷ் ஒரு பயங்கர குடிகாரன். அவன் ஒவ்வொரு இரவும் மது போதையில் மூழ்கி தாமதமாகவே வீடு திரும்புவான். ஒரு நாள் அதே போல போதையில் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்த போது ஒரு பெரிய லாரி அவனை பலமாக மோதியது. அந்த விபத்து மிகவும் பயங்கரமானதாக இருந்ததால் அவன் உயிர் பிழைப்பது கடினமாக இருந்தது. மக்கள் கவிதாவுக்கு இந்த செய்தியை தெரிவித்த போது அவள் தன் கணவனை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றாள். ஆனால் மருத்துவர்களால் அவன் உயிரை காப்பாற்ற முடியவில்லை. ரமேஷ் இறந்து இப்போது 4 மாதங்கள் ஆகிவிட்டன. ஆரம்பத்தில் மாமியார் வீட்டில் உள்ளவர்கள் கவிதாவுடன் நன்றாகவே பழகினார்கள். ஆனால் மெல்ல மெல்ல எல்லாம் மாறத் தொடங்கியது. அவளுடைய மாமியார் மாமனார் இருவரும் முதியவர்களாகிவிட்டதால் அவர்கள் வீட்டில் எந்த வேலையும் செய்யவில்லை. ரமேஷுக்கு 2 அண்ணன்கள், அவர்களின் மனைவிகள் மற்றும் குழந்தைகள் என பெரிய குடும்பம் இருந்த போதிலும் கவிதா முற்றிலும் தனிமையாக உணர்ந்தாள். ரமேஷ் உயிரோடு இருந்தபோது எல்லோரும் அவளுடன் சிரித்து பேசுவார்கள். ஆனால் அவன் போன பிறகு அனைவரின் உண்மையான முகங்களும் வெளியே வர தொடங்கின. கவிதா ஒருபோதும் வீட்டில் உள்ள பணக்கணக்கை கேட்டதில்லை. எவ்வளவு பணம் வருகிறது, எங்கே செலவாகிறது என்று அவள் யாரிடமும் கேட்கவில்லை. ஏனென்றால் அவள் அனைவரையும் நம்பினாள். ரமேஷ் இறந்த பிறகு ஆரம்பத்தில் மாமியார் வீட்டில் உள்ளவர்கள் அவளிடம் இனிமையாக பேசுவார்கள். ஆனால் பிறகு அவர்கள் அவளிடம் வீட்டு காகிதங்கள் மற்றும் நில ஆவணங்களில் கையெழுத்து வாங்கி கொண்டனர். கையெழுத்து வாங்கியதும் அவர்களின் நடத்தை முற்றிலும் மாறிவிட்டது. இப்போது கவிதாவுக்கு சரியான உணவு கூட கிடைக்கவில்லை. மேலும் எப்போதும் அவளை திட்டிக் கொண்டே இருந்தனர். அவளது வயதான மாமியார் மாமனார் ஒரு அறையில் தங்க வைக்கப்பட்டனர். அங்கேதான் அவர்களுக்கு உணவு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்களை சரியாக கவனிக்கவில்லை. கவிதாவுக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கவில்லை என்று சொல்லலாம். ஏனென்றால் ரமேஷின் அண்ணிகள், பெரிய அண்ணி சுனிதா மற்றும் சின்ன அண்ணி ரேகா அவளை குறை கூறுவார்கள், கேலி செய்வார்கள், அவமானப்படுத்துவார்கள். அவர்கள் எப்போதும் கவிதா இந்த வீட்டில் இருக்கவே கூடாது என்று நினைத்தார்கள். ஆனால் கவிதா எங்கே போவது? இருந்த போதிலும் அவர்கள் சொல்வது போலவே அவள் நடந்து கொண்டாள். வீட்டு வேலைகள் அனைத்தையும் தனியாகவே முடித்தாள். அவர்கள் அவளை வீட்டு வேலைக்காரியாக ஆக்கிவிட்டார்கள். அப்போதும் கவிதா மௌனமாக எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டாள். தன் விதி இதுதான் என்று நினைத்தாள். பிறகு ஒரு நாள் காலையில் திடீரென பெரிய அண்ணி சுனிதா சத்தமாக கத்த தொடங்கினாள். என் தங்கம் திருடு போயிடுச்சு, என் தங்கம் திருடு போச்சு. அவளது குரலை கேட்டு வீடு முழுவதும் கூடினர். பிறகு எல்லோரையும் ஓரிடத்தில் அழைத்தார்கள். அப்போது சுனிதா எல்லோர் முன்பும், இந்த கவிதா ராத்திரி என் அறைக்கு வந்தாள், இவள் தான் என் தங்கத்தை திருடி இருப்பாள் என்றாள். இப்போது எல்லோரும் கவிதாவை சந்தேகத்துடன் பார்க்க தொடங்கினர். கவிதா தெளிவாக, நான் திருடி இல்லை, நான் எதையும் திருடவில்லை என்றாள். நேற்று இரவு எனக்கு தலைவலி இருந்தது, அதனால் சுனிதா அண்ணியிடம் மாத்திரை கேட்க சென்றேன், அவ்வளவுதான். நான் உடனடியாக திரும்பி வந்து விட்டேன் என்றாள். ஆனால் அவள் பேச்சை யாரும் நம்பவில்லை. எல்லோரும் அவளை திருடி என்று நினைக்க தொடங்கினர். ரமேஷின் பெரிய அண்ணன்களும் அவள் மீது கோபப்பட்டனர். சுனிதா கத்தி, இவள் திருடி, இவளை இந்த வீட்டில் வைத்திருக்க கூடாது என்றாள். கவிதா நான் திருடவில்லை என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆனால் யாரும் கேட்க தயாராக இல்லை. பிறகு சின்ன அண்ணி ரேகா உள்ளே சென்று கவிதாவின் 4 சாதாரண புடவைகள் மற்றும் கொஞ்சம் பொருட்கள் இருந்த ஒரு பையை கொண்டு வந்தாள். அவள் அந்த பையை கவிதாவின் மீது எரிந்து, இப்போதே இந்த வீட்டை விட்டு வெளியே போ என்றாள். கவிதா மிகவும் கெஞ்சினாள். அழுது கொண்டே, என்னை வீட்டை விட்டு வெளியேற்றாதீர்கள் என்றாள். அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவள் அழுதாள். ஆனால் யாருடைய மனமும் இறங்கவில்லை. அப்போது பெரிய அண்ணி சுனிதா அவள் கையை பிடித்து அவளை வீட்டிலிருந்து வெளியே இழுத்து சென்றாள். வெளியே சில அண்டை வீட்டுக்காரர்களும் கூடினர். ஆனால் யாரும் எதுவும் பேசவில்லை. கவிதாவின் அண்ணிகள் இருவரும் மிகவும் சண்டை போடும் குணம் கொண்டவர்கள் என்பதால் யாரும் அவர்களின் வீட்டு பிரச்சனையில் தலையிட மாட்டார்கள். அவர்கள் கவிதாவை வீட்டிலிருந்து வெளியேற்றி திட்டினர் மற்றும் அண்டை வீட்டுக்காரர்களிடமும் இவள் திருடி என்று சொல்ல தொடங்கினர். வெளியே கவிதா கத்தி கத்தி, நான் எந்த திருட்டும் செய்யவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆனால் அவள் பேச்சை கேட்க யாரும் தயாராக இல்லை. கடைசியில் வீட்டை விட்டு வெளியேற்றுவதற்காகவே மாமியார் வீட்டில் உள்ளவர்கள் திருட்டு நாடகத்தை அரங்கேற்றினார்கள் என்று அவர்களுக்கு புரிந்தது. அப்போதும் அவள் மிகவும் கெஞ்சினாள். ஆனால் யாரும் கேட்கவில்லை. பிறகு அவள் கட்டாயமாக அழுது கொண்டே வீட்டை விட்டு வெளியேறினாள். முன்னோக்கி நடந்து கொண்டே திரும்ப திரும்ப பின்னால் திரும்பி பார்த்தாள். ஆனால் மாமியார் வீட்டில் உள்ளவர்களின் முகத்தை பார்த்தால் கவிதா வீட்டை விட்டு போவது அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது போல தெரிந்தது.
அவளை வெளியேற்றுவதில் அவர்களுக்கு சந்தோஷம் இருந்தது. மனதில் விருப்பம் இல்லாவிட்டாலும் கவிதா வீட்டை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. ஆனால் தனக்கு இப்படி நடக்கும் என்று அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ரமேஷ் இப்போது இந்த உலகில் இல்லை. அதனால் தான் அவள் மீது இந்த அநியாயம் நடக்கிறது என்று நினைத்தாள். கவிதாவின் கிராமம் சிறியது. அங்கே போவதற்கு எந்த திடமான இடமும் இல்லை. ஒருவேளை கிராமத்தில் தங்கினாலும் மக்கள் அவளை கேலி செய்வார்கள். இந்த பயத்தால் அவள் அங்கேயே நிற்கவில்லை. நேராக கிராமத்தின் பேருந்து நிலையத்திற்கு போய் சென்னை நகரம் செல்ல தீர்மானித்தாள். சென்னை கிராமத்தில் இருந்து அதிக தூரம் இல்லை. பேருந்து நிலையத்திற்கு சென்று பேருந்தை பிடிக்க வேண்டும். ஆனால் கவிதாவிடம் ஒரு பைசா கூட இல்லை. அதனால் டிக்கெட் எப்படி வாங்குவது என்று எதுவும் புரியவில்லை. பேருந்தில் ஏறி நடத்துனர் பணம் கேட்டால் என்ன பதில் சொல்வது? இந்த பயத்தால் அவள் எந்த பேருந்திலும் ஏறும் தைரியத்தை சேகரிக்க முடியவில்லை. ஒன்றன் பின் ஒன்றாக பல பேருந்துகள் அவள் கண் முன்னால் கடந்து சென்றன. பிறகு அவள் ஒரு தனியார் வாகன ஓட்டுநரிடம் கேட்கலாம் என்று யோசித்தாள். ஒருவேளை யாராவது அவளை நகரம் வரை கொண்டு வந்து விடலாம். அப்போது அவள் தன்னிடம் கூட பணம் இல்லை என்று தெளிவாக சொல்ல தீர்மானித்தாள். தன் பணப்பை தொலைந்து விட்டது என்றும் சொல்ல நினைத்தாள். யாராவது ஒப்புக்கொண்டால் சரி. அப்போது அவள் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. பசி தாகத்தால் தொண்டை வறண்டிருந்தது. அருகில் உள்ள ஒரு சிறு உணவகத்தின் வெளியே வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பானையில் இருந்து சிறிது தண்ணீர் குடித்தாள். பிறகு பேருந்து நிலையத்திற்கு திரும்பி வந்து நின்றாள். பல வண்டிகள் வந்து போய் கொண்டிருந்தன. கவிதா ஒவ்வொரு வண்டியையும் கை அசைத்து நிறுத்தி, என்னை நகரம் வரை கொண்டு போய் விடுவீர்களா என்று கேட்டாள். ஆனால் யாரும் அவளை ஏற்ற தயாராக இல்லை. இப்போது பார்க்க பார்க்க மாலை 5 மணி ஆகிவிட்டது. அவள் பல ஓட்டுநர்களிடம் கேட்டாள். ஆனால் சிலர் அவள் பேச்சை கேட்டும் வண்டியை ஸ்டார்ட் செய்து கிளம்பிவிட்டனர். அப்போது ஒரு சிறிய டெம்போ வந்தது. கவிதா அவரை கை காட்டினாள். டெம்போ ஓட்டுநர் நிறுத்தினார். ஜன்னல் திறந்திருந்தது. கவிதா அருகில் சென்று, ஐயா, என்னை நகரம் வரை கொண்டு போய் விடுவீர்களா? ஆனால் என்னிடம் பணம் இல்லை என்றாள். ஓட்டுநர் ஒரு கணம் அவளை பார்த்தார். ஒருவேளை அவர் அவள் முகத்தில் உள்ள அழுக்கான அடையாளங்களை கண்டிருக்கலாம். கவிதா உடனடியாக கண்ணீரை துடைத்து கைகளை கூப்பினாள். அவர், சரி, பரவாயில்லை, நான் கொண்டு போய் விடுகிறேன். ஆனால் நகரத்தில் எங்கே போக வேண்டும் என்று கேட்டார். அதற்கு கவிதா, எங்கேயாவது பரவாயில்லை, என்னை சென்னை நகரம் வரை கொண்டு போய் விடுங்கள் என்றாள். பேருந்து நிறுத்தத்திலிருந்து சென்னை நகரம் சுமார் 40 முதல் 45 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. ஓட்டுநர் வண்டியின் கதவை திறந்து அவரை ஒட்டியுள்ள ஜன்னல் இருக்கையில் உட்கார சொன்னார். கவிதா ஜன்னல் அருகில் அமர்ந்தாள். அவர் கதவை மூட சொல்லி டெம்போவை தொடங்கினார். டெம்போ கிராமத்திலிருந்து நகர தொடங்கியது. சுற்றிலும் சிறிய வயல்கள் இருந்தன. கவிதா சில சமயம் அந்த வயல்களுக்கு போவதுண்டு. அப்போது எவ்வளவு நிம்மதி இருக்கும், எவ்வளவு திறந்த மனப்பான்மை இருக்கும். சிறிது தூரம் சென்றதும் கரும்பு பயிரிட்டிருந்து அவர்களின் வயல் வந்தது. ரமேஷ் உயிரோடு இருந்தபோது அவர்கள் இருவரும் சில சமயம் வயலுக்கு வருவார்கள். எவ்வளவு கவலையின்றி பேசுவார்கள், சிரிப்பார்கள் என்று அவளுக்கு உடனடியாக நினைவுக்கு வந்தது. ரமேஷ் சில சமயம் அன்பாக அவளை அணைத்துக் கொள்வான். ஆனால் இப்போது அந்த நாட்கள் போய்விட்டன. இன்று அவள் மீது விழுந்த துக்கத்தின் மலையை சமாளிப்பது மிகவும் கடினமாக இருந்தது. அப்போது அறியாமலேயே அவள் கண்களில் மீண்டும் கண்ணீர் வந்தது. இப்போது கவிதாவின் கண்ணீர் நிற்பதாக தெரியவில்லை. டெம்போ ஓட்டுநர் வண்டியை ஓட்டிக்கொண்டே அவளை பார்த்து, என்ன விஷயம் அக்கா? ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது உதவி வேண்டுமா? ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார். கவிதா உடனடியாக கண்ணீரை துடைத்து, ஒன்றுமில்லை ஐயா, என் கண்ணில் தூசு விழுந்து விட்டது, அதனால் தான் தண்ணீர் வருகிறது என்றாள். பிறகு அவள் புடவையின் முந்தானையால் முகத்தை துடைத்துக் கொண்டு வேண்டுமென்றே ஜன்னலுக்கு வெளியே பார்க்க தொடங்கினாள். அந்த நல்ல டெம்போ ஓட்டுநர் பிறகு அதிகம் கேட்கவில்லை. கவிதா தன்னை சமாளித்துக் கொண்டாள். டெம்போவில் உட்கார்ந்து இப்படி அழுவது சரியல்ல என்று நினைத்தாள். என்ன நடக்கிறதோ அதை எதிர்கொள்வேன் என்று மனதில் உறுதி கொண்டு அமைதியாக அமர்ந்தாள். சுமார் 30 கிலோமீட்டர் தூரம் கடந்தது. இப்போது சென்னை நகரம் நெருங்க தொடங்கியது. பெரிய பெரிய கட்டிடங்கள் தெரிய ஆரம்பித்தன. சில புதிய கட்டுமான பணிகளும் நடந்து கொண்டிருந்தன. வழியில் ஒரு சிறிய உணவகம் தெரிந்தது. டெம்போ ஓட்டுநர் வண்டியை அங்கே நிறுத்தி, உணவு சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டார். கவிதா தலையை மட்டும் அசைத்து மறுத்தாள். அந்த டெம்போ ஓட்டுநர், சரி, நான் உணவு சாப்பிட்டு வருகிறேன், நீங்கள் இங்கே இருங்கள் என்றார். அவர் 2 அடி சென்றதும் பிறகு திரும்பி, அக்கா, உணவு சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், உங்களிடம் பணம் இல்லை என்று எனக்கு தெரியும்,
ஆனால் கவலைப்படாதீர்கள், நான் கொடுத்து விடுகிறேன் என்றார். அப்போதும் கவிதா வண்டியில் இருந்து இறங்கவில்லை. அவர் மீண்டும், சரி, நான் உங்களுக்கு ஏதாவது கொண்டு வருகிறேன் என்றார். பிறகு அவர் உணவகத்திற்குள் சென்றார். சிறிது நேரம் கழித்து திரும்பி வந்தார். செய்தித்தாளில் சுற்றப்பட்ட சில சமோசாக்களும் வடையும் கொண்டு வந்தார். அப்போது கவிதா மறுத்தாள். ஆனால் அவர் வலுக்கட்டாயமாக அவள் கையில் கொடுத்து, சீக்கிரம் சாப்பிடுங்கள், அங்கே அருகில் தண்ணீர் பாட்டில் வைத்திருக்கிறது, குடிக்கலாம் என்றார். பிறகு அவர் சென்று விட்டார். கவிதா சிறிது நேரம் செய்தித்தாளில் சுற்றப்பட்ட சமோசா மற்றும் வடையை பார்த்து கொண்டிருந்தாள். பசி அவ்வளவு அதிகமாக இருந்ததால் கடைசியில் அவள் சாப்பிட ஆரம்பித்தாள். வயிற்றில் அப்படி ஒரு தீ இருந்தது. கண் இமைக்கும் நேரத்தில் எல்லாவற்றையும் சாப்பிட்டு முடித்தாள். சிறிது நேரம் கழித்து டெம்போ ஓட்டுநர் திரும்பி வந்தார். ஓட்டுநர் இருக்கையில் உட்கார்ந்து சிரித்துக் கொண்டே, சாப்பிட்டீர்களா, உணவு நன்றாக இருந்ததா என்றார். இதற்கு கவிதா லேசாக சிரித்து ஆமாம் என்றாள். பிறகு அவர், சரி, பிறகு கிளம்பலாம் என்றார். பிறகு அவர் வண்டியை ஸ்டார்ட் செய்து சென்னை நோக்கி புறப்பட்டார். சென்னையை அடைந்த போது இரவு ஆகிவிட்டது. அப்போது அவர், எங்கே இறங்க வேண்டும் அக்கா என்று கேட்டார். கவிதாவுக்கு எதுவும் புரியவில்லை. எங்கே இறங்குவது? அப்போது ஒரு பேருந்து செல்வதை கண்டாள். அவள், இந்த பேருந்து நிறுத்தத்தில் நிற்குமா என்று கேட்டாள். அவர், ஆமாம், அருகில்தான் பேருந்து நிறுத்தம் உள்ளது என்றார். கவிதா, அப்படியானால் என்னை பேருந்து நிறுத்தத்தில் இறக்கி விடுங்கள் என்றாள். சிறிது தூரம் சென்ற பிறகு அவர், பாருங்கள், இடது பக்கம் பேருந்து நிறுத்தம் இருக்கிறது என்றார். கவிதா பையை தூக்கினாள். இறங்கும்போது கைகளை கூப்பி, ஐயா, உங்களுக்கு மிகவும் நன்றி என்றாள். பிறகு டெம்போ ஓட்டுநர் வண்டியை ஸ்டார்ட் செய்து சென்று விட்டார். கவிதா பையை கையில் வைத்துக் கொண்டு பேருந்து நிறுத்தத்தை அடைந்து ஒரு பெஞ்சில் சென்று உட்கார்ந்தாள். ஆனால் இப்போது அவளுக்கு என்ன செய்வது, எங்கே போவது என்று எதுவும் தோன்றவில்லை. மெல்ல மெல்ல இரவு கடந்து கொண்டிருந்தது. பேருந்து நிறுத்தத்தின் கூட்டமும் குறையத் தொடங்கியது. இப்போது இரவு 12 மணி ஆகிவிட்டது. பிறகு 1, பிறகு 2. அப்போதும் கவிதா அதே பெஞ்சில் உட்கார்ந்திருந்தாள். இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை. ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் மனதில் சுழன்றன. என்ன செய்வது, எங்கே போவது, எனக்கு என்ன ஆகும்? அப்போது சில உறவினர்களின் நினைவு வர, ஏதாவது ஒரு உறவினர் வீட்டிற்கு போகலாம் என்று நினைத்தாள். ஆனால் அவள் அங்கு சென்று தங்க நெருங்கிய உறவினர் யாரும் இல்லை. கவிதாவின் தாய் வீட்டிலும் யாரும் இல்லை. ஏனென்றால் அவளது பெற்றோரும் இப்போது இந்த உலகில் இல்லை. அங்கே போய் எதுவும் கிடைக்கப் போவதில்லை என்று அவளுக்கு புரிந்தது. அதனால் தாய் வீட்டிற்கு போகும் எண்ணத்தை மனதில் இருந்து நீக்கிவிட்டாள். பிறகு பொழுது விடிந்தது. ஆனால் அவள் இன்னும் பேருந்து நிலையத்தில் இங்கும் அங்கும் சுற்றி கொண்டிருந்தாள். அங்கே தண்ணீர் மட்டுமே குடிக்க கிடைத்தது. இப்போது பசி அதிகமாக இருந்தது. ஏதாவது சாப்பிட கிடைத்தால் நன்றாக இருக்கும். ஆனால் சாப்பிட எதுவும் இல்லை. பணப்பையில் ஒரு பைசா கூட இல்லை. அதனால் வாங்கி என்ன சாப்பிடுவது? பிறகு பார்க்க பார்க்க மதியம் ஆகிவிட்டது. இப்போது பசியால் வயிற்றில் தீ எரிந்தது. அப்போது அவளுக்கு தன் தங்கத்தோடுகள் நினைவுக்கு வந்தன. இப்போது வயிறு நிரம்ப அவற்றை விற்க வேண்டியதுதான் என்று நினைத்தாள். அவள் பேருந்து நிலையத்தில் இருந்து எழுந்து வெளியே வந்தாள். ஒரு தங்க நகை கடைக்கு சென்றாள். அங்கு சென்று தோடுகளை கழற்றினாள். பொற்கொள்ளரிடம் கொடுத்து, ஐயா, நான் இதை விற்க வேண்டும் என்றாள். பொற்கொள்ளர் தோடுகளை எடுத்து நன்றாக பார்த்துவிட்டு, சரி, இதற்காக நாங்கள் உங்களுக்கு 15,000 ரூபாய் கொடுப்போம், போதுமா என்று கேட்டார். அதற்கு கவிதா, ஆமாம், சரி என்றாள். பிறகு பொற்கொள்ளர் தோடுகளை வைத்துக் கொண்டு அவளுக்கு 15,000 ரூபாய் கொடுத்தார். கவிதா உடனடியாக அருகில் உள்ள ஒரு சிறிய உணவகத்திற்கு சென்றாள். அங்கிருந்து சில உணவுப் பொருட்களை வாங்கினாள். வயிற்றில் சிறிது உணவு சென்றபோது சிறிது நிம்மதி கிடைத்தது. அன்றைய நாளை கவிதா எப்படியோ கடத்திவிட்டாள். பிறகு இரவு மீண்டும் அதே பேருந்து நிறுத்தம், அதே பெஞ்ச். இரவு முழுவதும் அதிலேயே உட்கார்ந்து தூங்கி விழித்தாள். அடுத்த நாள் காலை எழுந்தாள். சுற்றிலும் விசாரித்தாள். ஏதாவது வேலை கிடைக்குமா, தங்குவதற்கு இடம் கிடைக்குமா? ஆனால் எங்கிருந்தும் உறுதியான பதில் கிடைக்கவில்லை. அவள் இன்னும் சற்று தூரம் சென்று சில வீட்டு உரிமையாளர்களிடம் கேட்டாள். வாடகைக்கு அறை கிடைக்குமா? அப்போது ஒரு பெண், ஆமாம், அறை கிடைக்கும். ஆனால் முதலில் 25,000 ரூபாய் வைப்பு தொகை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் 6,000 ரூபாய் வாடகை கொடுக்க வேண்டும் என்றார். இதை கேட்டு கவிதா திகைத்து போனாள். ஏனென்றால் அவளிடம் இப்போது 15,000 ரூபாய் மட்டுமே இருந்தது. அதிலும் சில செலவாகிவிட்டது. அதனால் அறை எடுப்பது சாத்தியமில்லை. அதனால் நிராசையுடன் மீண்டும் பேருந்து நிலையத்திற்கு திரும்பி வந்து அதே பெஞ்சில் அமர்ந்தாள்.
அடுத்த 10-12 நாட்கள் அவள் அதே பேருந்து நிலையத்தில் தான் கழித்தாள். இரவு அங்கே படுப்பது, பகலில் இங்கும் அங்கும் சுற்றுவது. இப்போது அருகில் உள்ள சில கடைகளில் உள்ளவர்கள் அவளிடம், நீங்கள் யார், தினமும் இங்கேயே ஏன் இருக்கிறீர்கள் என்று கேட்க ஆரம்பித்தனர். கவிதா 1-2 பேரிடம் தன் வாழ்க்கை கதையை சொன்னாள். ஆனால் யாரும் உதவவில்லை. பேருந்து நிலையத்தை சுற்றி திரிந்தவர்கள் அவளை வேடிக்கையாக பார்த்தனர். இப்போது சிலரது கெட்ட கண்களும் அவள் மீது படத் தொடங்கியது. ஒரு மாலை ஒரு ஆள் அவள் அருகில் வந்தார். கவிதா அவரை பார்த்தபோது அவரது கடை அருகில் தான் இருந்தது என்று அடையாளம் கண்டாள். அப்போது அவர், பாருங்கள், உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்றால் நீங்கள் என் வீட்டிற்கு வரலாம், நான் தனியாகத்தான் இருக்கிறேன் என்றார். அப்போது அவரது குரலில் சிறிது தயக்கம் இருந்தது. கவிதாவுக்கு யாராவது ஆதரவு கொடுக்கிறார்கள் என்று தோன்றியது. அதனால் அவள் சம்மதித்தாள். தன் புடவைகள் இருந்த அந்த பையை தூக்கி அவருடன் புறப்பட்டாள். அவரது வீடு மிகவும் பெரியது, பங்களா போல. உள்ளே நுழைந்ததும் கவிதாவுக்கு சற்று விசித்திரமாக தோன்றியது. அப்போது அவர் அவளை உட்கார சொல்லி, கவலைப்படாதீர்கள் என்றார். பிறகு சாப்பிட சாப்பாடு கொடுத்தார். இதற்கு பிறகு அவர் அவளை ஒரு அறைக்குள் போக சொன்னார். கவிதா அந்த அறைக்குள் சென்றாள். அந்த அறை மிகவும் பெரியதாகவும் அழகாகவும் இருந்தது. அந்த பங்களாவில் பல அறைகள் இருந்தன. அப்போது அந்த ஆள், இந்த அறை உங்களுக்குரியது, நிம்மதியாக தூங்குங்கள் என்றார். பிறகு அவர் சென்று விட்டார். இப்போது கவிதா கட்டிலில் அமர்ந்தாள். இவ்வளவு அழகான அறையை அவள் தன் வாழ்க்கையில் முதல் முறையாக பார்த்தாள். அப்போது தூக்கமும் மிகவும் அதிகமாக இருந்தது. அதனால் படுத்து தூங்கி விடலாம் என்று மனம் விரும்பியது. ஆனால் சிறிது பயமும் இருந்தது. இந்த அறிமுகம் இல்லாதவர் அவளை தன் வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார். இருந்தாலும் அவரது பேச்சு, பாணி மற்றும் குணம் நன்றாக இருப்பது போல் தோன்றியது. பிறகு கவிதா தன் புடவையை சரி செய்து கட்டிலில் படுத்தாள். இப்போதுதான் கண் மூட போகிறது. அப்போது அந்த ஆள் திரும்பி வந்தார். அவர் ஒரு தண்ணீர் பாட்டிலை கொண்டு வந்து கொடுத்து, தாகம் எடுத்தால் இதை குடித்துக் கொள்ளுங்கள் என்றார். கவிதா தண்ணீர் பாட்டிலை எடுத்துக்கொண்டே அந்த கடைக்காரருக்கு நன்றி சொன்னாள். சிறிது தண்ணீர் குடித்தாள். அவர் இப்போது சென்று விடுவார் என்று அவள் நம்பினாள். ஆனால் அவர் அங்கேயே நின்றிருந்தார். கவிதாவுக்கு பயம் வர தொடங்கியது. அவள் பாட்டிலை மேசையில் வைத்துவிட்டு கட்டிலில் அமர்ந்தாள். ஆனால் அடுத்த நொடியே அந்த ஆள் அவள் கண்களை பார்த்துவிட்டு அருகில் வந்தார். அவர் கவிதாவின் பக்கத்தில் அமர்ந்தார். கவிதாவின் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. அவர் கவிதாவின் கையை பிடித்து விசித்திரமான பார்வையுடன் பார்க்க ஆரம்பித்தார். அவரது கண்களில் கவிதாவுக்கான கெட்ட பசி தெளிவாக தெரிந்தது. அதை பார்த்து கவிதாவின் பயம் இன்னும் அதிகரித்தது. அவர் கவிதாவின் கையை பலமாக பிடித்து அவளை தன் பக்கம் இழுத்தார். கவிதா கத்தினாள், ஐயா, என்ன செய்கிறீர்கள்? அவர், நீ எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறாய். இன்று இரவு நாம் இருவரும் ஒன்றாக தூங்குவோம் என்றார். கவிதா, ஐயா, என்ன பேசுகிறீர்கள்? நான் அப்படிப்பட்டவள் இல்லை. நான் ஏழையாக இருக்கலாம், இந்த உலகில் எனக்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் அப்படிப்பட்ட எதையும் செய்ய மாட்டேன் என்று தெளிவாக சொல்லிவிடுகிறேன் என்றாள். அவர் திடீரென பேசினார். அப்படியானால் உன்னை என் வீட்டில் ராணியை போல தூங்க வைப்பதற்காகவா அழைத்து வந்தேன்? பிறகு அவர் கவிதாவின் கையை பிடித்து அவளது புடவையின் முந்தானையை இழுத்தார். முந்தானை தோளில் இருந்து சறுக்கி விழுந்தது. பிறகு அவர் கவிதாவை நோக்கி வந்து தவறான இடங்களில் தொட ஆரம்பித்தார். இப்போது கவிதா அவரை தள்ளிவிட்டு விலக்க முயன்றாள். ஆனால் அவர் சக்தி வாய்ந்தவர். கவிதா தோற்கவில்லை. அவரை தள்ளி கொண்டே இருந்தாள். ஆனால் அவர் கேட்க தயாராக இல்லை. இப்போது கவிதா பலமாக கத்தினாள். ஆனால் அந்த அறையின் சத்தம் வெளியே செல்லவில்லை. அறை முற்றிலும் மூடப்பட்டது போல இருந்தது. பிறகு கவிதா தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி அவரை தள்ளினாள் மற்றும் கட்டிலில் இருந்து எழுந்து நின்றாள். பிறகு புடவையின் முந்தானையை சரி செய்தாள். ஆனால் அவன் மீண்டும் கட்டிலில் இருந்து எழுந்தான். அருகில் வந்து மீண்டும் அவளை கட்டாயப்படுத்த ஆரம்பித்தான். அவன் மீண்டும் புடவையின் முந்தானையை இழுத்து தவறான இடத்தில் தொட முயற்சி செய்ய தொடங்கினான். அப்போது கவிதா கைகளை கூப்பி கெஞ்சினாள். ஐயா, தயவு செய்து இப்படி செய்யாதீர்கள், என்னை விட்டு விடுங்கள். நான் உங்களுக்கு என்ன தீங்கு செய்தேன்? நான் அப்படிப்பட்ட பெண் இல்லை, எனக்கு தீங்கு செய்யாதீர்கள் என்றாள். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. ஆனால் அவன் கண்களில் காம பசி மட்டுமே தெரிந்தது. அதனால் இந்த ஆள் அவள் பேச்சை கேட்க மாட்டார் என்றும் அவளை பயன்படுத்தாமல் விடமாட்டார் என்றும் கவிதாவுக்கு புரிந்தது. ஆனால் கவிதாவும் தீர்மானித்தாள், இந்த அநீதியை தனக்கு நடக்க விடக்கூடாது என்று. அப்போது அவள் கண் மேசையில் இருந்த ஒரு கனமான பீங்கான் பூச்சாடியின் மீது சென்றது. அவன் இன்னும் கவிதாவின் உடலில் தவறான செயல் செய்ய முயற்சித்துக் கொண்டிருந்தான்.
அதனால் கவிதா தன் முழு தைரியத்தையும் திரட்டி அந்த பூச்சாடியை எடுத்து அவன் தலையில் பலமாக அடித்தாள். பூச்சாடி பட்டதும் அவன் 2 கைகளாலும் தலையை பிடித்துக் கொண்டு தரையில் விழுந்தான். சில நொடிகளில் அவன் மயங்கி கிடந்தான். வெள்ளை திரையில் அவன் தலையில் இருந்து இரத்தம் வழிந்து நாலாபுறமும் பரவியது. கவிதா பயத்தில் நடுங்க ஆரம்பித்தாள். தரையில் உட்கார்ந்து அவன் கையை பிடித்து உலுக்கினாள். ஆனால் அவன் கண்கள் மூடியிருந்தன. கவிதாவின் கை கால்கள் குளிர்ந்து போயின. மனதில் இவன் இறந்து விட்டானா என்ற எண்ணம் வந்தது. பயத்தால் அவள் மூளை மந்தமாகிவிட்டது. அப்போது அவளுக்கு ஒரு எண்ணம் வந்தது. அவன் இறந்தாலும் இல்லாவிட்டாலும் இப்போது இங்கு தங்குவது சரியல்ல. அவள் உடனடியாக இங்கிருந்து கிளம்ப வேண்டும். அதனால் கவிதா எதுவும் யோசிக்காமல் எல்லாவற்றையும் அங்கேயே விட்டுவிட்டு ஓடி அறையில் இருந்து வெளியே வந்தாள். வீட்டில் சில விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. அதனால் அவள் பின்பக்க வாசல் வழியாக வெளியே ஓடினாள். வீடு மிக பெரியது. எதிரில் ஒரு பெரிய இரும்பு கேட் இருந்தது. கவிதா அந்த கேட் அருகில் வந்தாள். பிறகு கவிதா கேட்டை திறந்து வேகமாக ஓட ஆரம்பித்தாள். ஆனால் உடனடியாக ஒரு எண்ணம் வந்தது. கவிதா ஓடாதே, யாராவது பார்த்தால் சந்தேகப்படுவார்கள். அவள் ஓடுவதை நிறுத்திவிட்டு வேகமாக நடக்க ஆரம்பித்தாள். பிறகு ஒரு முறை பின்னால் திரும்பி எல்லாம் நடந்த அந்த பெரிய பங்களாவை பார்த்தாள். பிறகு சாலையை பார்த்து கொண்டே இன்னும் வேகமாக நடக்க ஆரம்பித்தாள். இப்போது முடிந்தவரை அங்கிருந்து தூர விலகி செல்ல விரும்பினாள். மிகவும் தூரம் வந்த பிறகு தன் பை அதே வீட்டில் தங்கிவிட்டது என்று அவளுக்கு நினைவுக்கு வந்தது. அதனால் பையை எடுக்க திரும்பி போகலாமா என்று யோசித்தாள். ஆனால் அவள் வீட்டுக்குள் சென்றால் யாராவது பார்த்து விட்டால் அல்லது அந்த ஆள் உயிருடன் இருந்து அவளை பிடித்து கொண்டால் என்ன செய்வது? இதையெல்லாம் நினைத்து கவிதா இன்னும் வேகமாக நடக்க ஆரம்பித்தாள். வெகு தூரம் சென்று ஒரு பேருந்து நிறுத்தத்தை அடைந்தாள். பிறகு ஒரு காரில் அமர்ந்தாள். காரின் ஓட்டுநர் எங்கே போக வேண்டும் மேடம் என்று கேட்டார். கவிதாவுக்கு என்ன சொல்வது என்று தோன்றவில்லை. பிறகு என்னை ரயில் நிலையம் வரை கொண்டு போய் விடுங்கள் என்றாள். அவர் இங்கிருந்து நிலையம் மிகவும் தூரம், 200 ரூபாய் ஆகும் என்றார். கவிதா, ஆமாம், 200 ரூபாய் நான் கொடுக்க முடியும். சரி, பரவாயில்லை, கொண்டு போய் விடுங்கள் என்றாள். பிறகு கார் ஓட்டுநர் வண்டியை ஸ்டார்ட் செய்தார். அப்போதுதான் கவிதா தன் முகத்தில் வந்த வியர்வையை துடைத்தாள். ஏனென்றால் அப்போது அவள் மனம் பயம் மற்றும் குழப்பங்களால் நிறைந்திருந்தது. நீண்ட நேரம் சென்ற பிறகு கார் ஓட்டுநர் அவளை சென்னை ரயில் நிலையத்தில் இறக்கிவிட்டார். கவிதா அவருக்கு 200 ரூபாய் கொடுத்தாள். நல்ல வேளை, அவளிடம் இருந்த பணம் பையில் அல்ல, பிளவுஸில் வைக்கப்பட்டிருந்தது. இப்போது இரவு 12 மணி ஆகிவிட்டது. அவள் நிலையத்திற்கு சென்று ஒரு பெஞ்சில் அமர்ந்தாள். சென்னையின் முக்கிய நிலையமாக இருந்ததால் அங்கே கூட்டம் அதிகமாக இருந்தது. அங்கே உட்கார்ந்திருந்த கவிதாவுக்கு அந்த ஆளுக்கு என்ன நடந்திருக்கும் என்று பயமாக இருந்தது. ஆனால் இவ்வளவு தூரம் வந்த பிறகு யாரும் அவளை பிடிக்க முடியாது என்று அவளுக்கு தோன்றியது. அந்த ஆளும் அவளை அடைய முடியாது என்றும் தோன்றியது. பிறகு நிம்மதியுடன் அந்த இரவை அவள் நிலையத்தின் பெஞ்சிலேயே கழித்தாள். அடுத்த நாள் முதல் கவிதாவின் வாழ்க்கையில் மீண்டும் சிரமங்கள் ஆரம்பித்தன. அவள் நிலையத்திலேயே இங்கும் அங்கும் அலைய ஆரம்பித்தாள். பல நாட்கள் அவள் தங்குவதற்கு இடம் அல்லது வாடகை அறை தேடினாள். ஆனால் அவளிடம் அறை எடுக்க போதுமான பணம் இல்லை. இருந்த பணமும் மெல்ல மெல்ல செலவாக தொடங்கியது. பசி எடுத்தால் ஏதாவது வாங்க வேண்டியிருந்தது. இப்படி பணம் குறைந்து கொண்டே வந்தது. கவிதாவிடம் இப்போது அவள் அணிந்திருந்த புடவை மட்டுமே இருந்தது. அதிலேயே அவள் நாட்களை கடத்தி கொண்டிருந்தாள். புடவை மெல்ல மெல்ல பழசாகி கிழிய ஆரம்பித்தது. ஆனால் நல்ல விஷயம் என்னவென்றால் அவள் மோசமான நிலை காரணமாக யாரும் அவளை கெட்ட கண்ணால் பார்க்கவில்லை. இப்போது இப்படியே நாட்கள் கடந்து 1 மாதம் ஆகிவிட்டது. இப்போது கவிதாவின் எல்லா பணமும் முடிந்துவிட்டது. இப்போது அவளிடம் கடைசி 100 ரூபாய் மட்டுமே இருந்தது. அதனால் அவள் இதுவும் முடிந்தால் என்ன ஆகும், என்ன செய்வது என்று யோசிக்க ஆரம்பித்தாள். ஆனால் அவள் நிலையத்தை சுற்றியே சுற்றி திரிந்தாள். மக்கள் அவளை பைத்தியம் அல்லது பிச்சைக்காரி என்று நினைத்தனர். சிலர் சாப்பிட கொடுத்தனர். சிலர் 1 ரூபாய் 2 ரூபாய் கொடுத்து சென்றனர். கவிதா எல்லாவற்றையும் வாங்கி கொண்டாள். ஒரு நாள் அவள் ஒரு டெம்போவை பார்த்தாள். அதில் ஒரு ஆள் தேங்காய் விற்று கொண்டிருந்தார். அப்போது அவர் சத்தமாக கத்தி கொண்டிருந்தார். தேங்காய், புதிய தேங்காய். கவிதாவுக்கு தேங்காய் மிகவும் பிடிக்கும். அதனால் ஒரு தேங்காய் வாங்கலாம் என்ற எண்ணம் வந்தது. ஆனால் அவர் 100 ரூபாய்க்கு 4 தேங்காய்கள் கொடுத்தார். வாங்கினால் எல்லா பணமும் முடிந்துவிடும். பிறகு என்ன ஆகும்? அவள் டெம்போ அருகில் சென்றாள். டெம்போ ஓட்டுநரின் முதுகு அவள் பக்கம் இருந்தது. அப்போது ஒரு பெண் வந்து ஒரு தேங்காயை வாங்கினாள்.
பிறகு டெம்போ ஓட்டுநர் தேங்காயை வெட்டி அவளுக்கு கொடுத்தார். கவிதா இவரிடம் ஒரு சிறிய தேங்காய் வாங்கலாம் என்று நினைத்தாள். ஒருவேளை 20 ரூபாய்க்கு கொடுக்கலாம். இதை நினைத்து அவள் டெம்போ ஓட்டுநரிடம், ஐயா, 20 ரூபாய்க்கு ஒரு சிறிய தேங்காய் கிடைக்குமா என்று கேட்டாள். அப்போது அவர், இல்லை இல்லை, 100 ரூபாய்க்கு 4 தான். எது வாங்கினாலும் 25 ரூபாயை விட ஒரு பைசா கூட குறையாது என்றார். இதை கேட்டு கவிதா நிராசை அடைந்தாள். அவள் அங்கிருந்து செல்ல ஆரம்பித்தாள். அப்போது டெம்போ ஓட்டுநரின் கண் அவள் மீது பட்டது மற்றும் கவிதாவின் கண்ணும் அவர் மீது பட்டது. பிறகு அவர் கவிதாவின் முகத்தை உன்னிப்பாக பார்த்தார். பார்த்து கொண்டே இருந்தார். கவிதாவும் அவரை பார்த்து கொண்டே இருந்தாள். அவள் இந்த ஆளை எங்கோ பார்த்திருக்கிறேன் என்று நினைத்தாள். ஆனால் நினைவு வரவில்லை. பிறகு அவள் டெம்போவை ஓட்டியே மேஜையை பார்த்தாள். உடனடியாக நினைவுக்கு வந்தது. அட, இவர்தான் கிராமத்தில் இருந்து அவளை நகரம் வரை கொண்டு வந்து விட்டவர். அந்த டெம்போ ஓட்டுநரும் ஆச்சரியத்துடன், அட நீங்களா என்றார். கவிதா அமைதியாக அவரை பார்த்து கொண்டிருந்தாள். அவர், அட நீங்கள் இங்கே எப்படி? இங்கேதான் இருக்கிறீர்களா என்றார். பிறகு அவர் கவிதாவை தலை முதல் பாதம் வரை பார்த்தார். அவளது நிலை மிகவும் மோசமாகி இருந்தது. அது அவர் கண்களில் தெரிந்தது. பிறகு அவர், உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்கள் உடைகள் ஏன் இப்படி இருக்கிறது? நீங்கள் தான் நான் நகரம் வரை கொண்டு வந்து விட்ட பெண்மணி அல்லவா என்றார். கவிதா தலையை அசைத்து மெதுவாக ஆமாம் என்றாள். பிறகு அவர், உங்களுக்கு தேங்காய் வேண்டுமா என்று கேட்டார். கவிதா ஆமாம் வேண்டும் என்றாள். அவர், நில்லுங்கள், தருகிறேன் என்றார். கவிதா மறுத்தாள். இல்லை இல்லை, இருக்கட்டும் என்றாள். ஆனால் அவர் டெம்போவில் இருந்து ஒரு தேங்காயை எடுத்தார். அதை வெட்டி சுத்தம் செய்து கவிதாவிடம் கொடுத்தார். கவிதா தேங்காயை வாங்கினாள். அவளிடம் கடைசி 100 ரூபாய் இருந்தது. அது பிளவுஸில் வைக்கப்பட்டிருந்தது. அப்போது பணம் இல்லை என்று சொல்வது சரியல்ல என்று அவளுக்கு தோன்றியது. அதனால் அவள் சிறிது திரும்பி பிளவுஸில் இருந்து 100 ரூபாயை எடுத்து அவருக்கு கொடுக்க ஆரம்பித்தாள். அப்போது அவர் இருக்கட்டும் என்றார். கவிதா திரும்ப திரும்ப பணம் கொடுக்க முயற்சி செய்தாள். ஆனால் அவர் பிடிவாதமாக வேண்டாம், வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். கவிதா, ஐயா, பணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். முன்பே நீங்கள் என்னை பணமின்றி கிராமத்திலிருந்து நகரம் வரை கொண்டு வந்து விட்டீர்கள். இப்போது நான் உங்களுக்கு மேலும் சுமையாக இருக்க விரும்பவில்லை என்றாள். அவர் சிறிது நின்று அவளை பார்த்து, நான் உங்களை நகரம் வரை கொண்டு வந்து விட்டேன். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டார். கவிதாவிடம் இந்த கேள்விக்கு பதில் இல்லை. அதனால் அவள் முகம் சோகமானது. அவர், உங்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்ல முடியுமா? நீங்கள் யார்? பெயர் என்ன என்றார். என் பெயர் கவிதா என்றாள். நீங்கள் என்னை எங்கிருந்து சென்னைக்கு கொண்டு வந்தீர்களோ அதுதான் என் கிராமம். என் கணவர் சில வருடங்களுக்கு முன்பும் இறந்து விட்டார். நான் மாமியார் வீட்டில் இருந்தேன். ஆனால் மாமியார் வீட்டில் உள்ளவர்கள் திருட்டு குற்றம் சாட்டி என்னை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டார்கள். நான் சென்னை வந்தேன். ஏதாவது வேலை கிடைக்கும், வாடகைக்கு அறை எடுப்பேன் என்று நினைத்தேன். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. நாள் ஆக ஆக என் நிலைமை மோசமாகிவிட்டது. இப்போது நான் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறேன். எனக்கு வேலை வேண்டும். தயவு செய்து நீங்கள் ஏதாவது வேலை வாங்கி கொடுத்தால் அது எனக்கு பெரிய உதவியாக இருக்கும் என்றாள். இவ்வளவு கேட்ட பிறகு அவர் ஆச்சரியத்துடன் கவிதாவை பார்த்து கொண்டிருந்தார். அவர் கண்களில் உதவி செய்ய முடியாது என்று தெரிந்தது. கவிதா, பரவாயில்லை ஐயா, உங்களுக்கு மிகவும் நன்றி என்றாள். பிறகு அவள் அங்கிருந்து செல்ல ஆரம்பித்தாள். 4 அடி சென்றாள். அப்போது அவர் குரல் கொடுத்தார். கவிதா. கவிதா திரும்பி பார்த்தாள். அவர் கைகளால் சைகை செய்து அருகில் வர சொன்னார். கவிதா மீண்டும் அவர் அருகில் சென்றாள். அறிமுகம் இல்லாத விதத்தில் அவள் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினாள். ஒருவேளை அவர் அவளுக்கு ஏதாவது உதவக்கூடும். அப்போது கவிதாவுக்கு டெம்போ ஓட்டுநரின் கண்களில் ஒரு நாணயம் தெரிந்தது. அதனால் அவள் அவர் அருகில் சென்றாள். பிறகு அவர், பாருங்கள், என்னால் உங்களுக்கு பெரிய வேலை வாங்கி தர முடியாது. ஆனால் உங்களுக்கு சரியாக தெரிந்தால் நீங்கள் என் கூட வேலை செய்யலாம் என்றார். இதை கேட்டு கவிதா கேள்வி பார்வையுடன் அவரை பார்த்தாள். அவர் விளக்கினார். நான் இந்த டெம்போவில் பழங்கள் விற்கிறேன். சில சமயம் காய்கறிகளும் விற்கிறேன். என்னால் தனியாக எல்லாவற்றையும் சமாளிக்க கஷ்டமாக இருக்கிறது. நீங்கள் எனக்கு உதவி செய்தால் அதற்கு பதிலாக நான் உங்களுக்கு சிறிது பணம் கொடுக்க முடியும் என்றார். அவர் பேசியதில் உண்மை இருந்தது. அதனால் கவிதா, சரி, எனக்கு சம்மதம் என்றாள். பிறகு அவர், கவிதா, நான் உனக்கு தினமும் 300 ரூபாய் கொடுப்பேன். நீ தினமும் என்னுடன் வேலைக்கு வர வேண்டும். அதிக வேலை இல்லை, சிறிய உதவிதான், செய்வாயா என்றார். இதற்கு கவிதா, ஆமாம், செய்வேன். நீங்கள் சொல்லும் எந்த சின்ன வேலையும் நான் செய்வேன் என்றாள். பிறகு அவர், சரி, எப்போது ஆரம்பிக்க வேண்டும்? இப்போதே ஆரம்பிக்கலாமா என்றார். கவிதா, ஆமாம், இப்போதே ஆரம்பிக்கலாம் என்றாள். பிறகு அவர் நின்று சொன்னார். கவிதா, உன் நிலை மிகவும் மோசமாகிவிட்டது.
நீ எவ்வளவு மோசமான நாட்களை பார்த்திருக்கிறாய் என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நீ முதலில் உன்னை சரி செய்ய வேண்டும், உடைகளை மாற்ற வேண்டும். உனக்கு வருத்தம் இல்லை என்றால் கவிதா ஆமாம், நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள் என்றாள். பிறகு அவர், நில், நான் உனக்கு சிறிது பணம் தருகிறேன். எதிரில் புடவை கடை இருக்கிறது, அங்கிருந்து ஒரு புடவை வாங்கிக் கொள். பிறகு என்ன செய்வது என்று பார்க்கலாம் என்றார். பிறகு அவர் பாக்கெட்டில் இருந்து 2000 ரூபாய் எடுத்தார். கவிதா மறுத்தாள். வேண்டாம், பணம் வேண்டாம் என்றாள். அவர், கவிதா, இந்த பணத்தை நான் பிறகு உன் சம்பளத்தில் இருந்து பிடித்துக் கொள்கிறேன். போய் புடவை வாங்கி கொண்டு வா என்றார். கவிதா சரி என்றாள். பிறகு அவள் புடவை கடைக்கு சென்றாள். அங்கே புடவைகளின் விலையை கேட்டாள். புடவைகள் மிகவும் விலை உயர்ந்ததாக இருந்தன. அவள், மிகவும் விலை குறைந்த புடவை எத்தனை ரூபாய் என்று கேட்டாள். கடைக்காரர் 500 ரூபாய் என்றார். அப்போது கவிதா ஒரு 500 ரூபாய் புடவையை எடுத்தாள். கடைக்கு வெளியே சில ரெடிமேட் பிளவுஸ்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. அதனால் அவள் ஒரு 150 ரூபாய் பிளவுஸையும் வாங்கினாள். பிறகு அவள் டெம்போ ஓட்டுநர் அருகில் திரும்பி வந்து, இந்தாங்க மீதி பணம், 650 ரூபாய்க்கு புடவையும் பிளவுஸும் வாங்கினேன் என்றாள். இதற்கு அவர் சிரித்துக் கொண்டே பணத்தை வாங்கி கொண்டார். பிறகு அவர், இப்போது நான் சில சரக்குகளை விற்க வேண்டும், வேண்டுமானால் டெம்போவில் உட்கார்ந்து கொள் என்றார். அப்போது கவிதா, இல்லை, நான் உங்கள் வேலையை பார்க்கிறேன், அதனால் என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்து கொள்ளலாம் என்றாள். பிறகு அவள் அவர் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். இப்போது மக்கள் வந்தனர், தேங்காய் வாங்கினர். அவர் மிகவும் வேகமாக கத்தியால் தேங்காயை வெட்டினார். கவிதா கவனமாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தாள். பார்க்க பார்க்க மாலை ஆகிவிட்டது. எல்லா தேங்காய்களும் விற்று தீர்ந்தன. பிறகு அவர், கவிதா வா, இப்போது நான் வீட்டிற்கு போகிறேன், நீ எங்கே போவாய் என்றார். கவிதா, நான் ரயில் நிலையத்திற்கு போவேன் என்றாள். அவர் நின்று சொன்னார், கவிதா, உனக்கு வருத்தம் இல்லை என்றால் நீ என் வீட்டிற்கு வரலாம் என்றார். இதை கேட்டதும் கவிதாவின் மனதில் அதிக கேள்விகளும் பயமும் எழுந்தன. அவள் முன்பு ஒருவரை நம்பி அவர் வீட்டிற்கு சென்ற அந்த பழைய விபத்து அவளுக்கு நினைவுக்கு வந்தது. ஆனால் இந்த டெம்போ ஓட்டுநரிடம் ஒரு நாணயம் தெரிந்தது. அவர் குணம் நன்றாக இருப்பது போல் தோன்றியது. அதனால் கவிதா சிறிது யோசித்தாள். அப்போது மனதில் ஒரு குரல் வந்தது, கவிதா இவரை நம்பலாம். கடைசியில் அவள் சரி, வருகிறேன் என்றாள். பிறகு அவள் டெம்போவில் ஓட்டுநர் அருகில் உள்ள இருக்கையில் அமர்ந்தாள். அவரது வீடு அதிக தூரம் இல்லை. சிறிது நேரத்தில் அவர்கள் அவர் வீட்டை அடைந்தனர். வீட்டை பார்த்தபோது அது 2 அறைகள் கொண்ட சாதாரண வீடுதான். அவர் கவிதாவை உள்ளே அழைத்தார். கவிதா, நீங்கள் தனியாகத்தான் இருக்கிறீர்களா என்று கேட்டாள். அவர், ஆமாம், இப்போது தனியாக இருக்கிறேன். என் அம்மா இருக்கிறார், அவருக்கு வயதாகிவிட்டது. அவர் கிராமத்தில் உள்ள என் பெரிய அண்ணனிடம் சென்றிருக்கிறார். இன்னும் சில மாதங்களில் திரும்புவார். இங்குள்ள சூழ்நிலை அவருக்கு ஒத்து வரவில்லை. அதனால் பெரும்பாலும் அவர் கிராமத்திலேயே தான் இருக்கிறார். நான் அவரை இங்கே இருங்கள் என்று சொல்கிறேன், ஆனால் அவர் ஒப்புக்கொள்வதில்லை என்றார். அப்போது அவர், கவிதா இங்கே உட்கார், நான் இப்போதே வருகிறேன் என்றார். பிறகு அவர் குளியலறைக்கு சென்றார். சிறிது நேரம் கழித்து புத்துணர்ச்சியுடன் திரும்பி வந்து, கவிதா, நீ வாங்கிய புடவையை அணிந்து கொள், வேண்டுமானால் குளித்து கொள்ளலாம் என்றார். இதற்கு கவிதா சரி என்றாள். பிறகு அவள் புடவை மற்றும் பிளவுஸை எடுத்துக்கொண்டு சிறிய குளியலறைக்குள் சென்றாள். உள்ளே சென்று நன்றாக குளித்தாள். பல மாதங்களுக்கு பிறகு ஒரு பூட்டிய இடத்தில் குளிக்க வாய்ப்பு கிடைத்தது. குளித்துவிட்டு புதிய புடவை மற்றும் பிளவுஸை அணிந்து வெளியே வந்தாள். அப்போது டெம்போ ஓட்டுநர் சமையலறையில் ஏதோ செய்து கொண்டிருந்தார். குளித்து நன்றாக உடை அணிந்த கவிதா முன்னறையில் நாற்காலியில் அமர்ந்தாள். சிறிது நேரம் கழித்து அவர் வந்து அவளை பார்த்து கொண்டே இருந்தார். அப்போது கவிதா சிறிது வெட்கப்பட்டாள். இங்கும் அங்கும் பார்த்தாள். அவர், கவிதா, நீ குளித்து புதிய ஆடை அணிந்த பிறகு முற்றிலும் மாறிவிட்டாய், பாரு என்றார். கவிதா மௌனமாக இருந்தாள். அவர், நான் சமைத்துக் கொண்டிருக்கிறேன், சிறிது நேரத்தில் சாப்பிடுவோம் என்றார். இதற்கு கவிதா, நான் உதவி செய்யட்டுமா என்று கேட்டாள். அவர், இல்லை, நான் செய்து கொள்கிறேன் என்றார். கவிதா பிடிவாதமாக, இல்லை, என்னை செய்ய விடுங்கள், சமையலறை எங்கே என்றாள். பிறகு இருவரும் வீட்டின் பின்பக்க அறைக்கு சென்றனர். அங்கே ஒரு சிறிய சமையலறை இருந்தது. அவர் மாவு கலக்கி வைத்திருந்தார் மற்றும் தக்காளி வெட்டி வைத்திருந்தார். அப்போது கவிதா, நீங்கள் தக்காளி சட்னி மற்றும் தோசை செய்கிறீர்களா என்று கேட்டாள். அவர், ஆமாம், நீ முன் அறைக்கு செல், நான் எல்லாவற்றையும் செய்து கொள்வேன் என்றார். கவிதா, இல்லை, நான் செய்கிறேன் என்றாள். பிறகு அவள் மாவை எடுத்து கலக்க ஆரம்பித்தாள். பிறகு, நான் தக்காளி சட்னியும் செய்து தருகிறேன், சாமான்கள் எங்கே என்று மட்டும் சொல்லுங்கள் என்றாள். பிறகு அவர் சாமான்கள் எங்கே என்று சொன்னார். சிறிது நேரத்தில் கவிதா உணவை தயார் செய்து விட்டாள். பிறகு தட்டை வைத்து இருவரும் முன் அறையில் தரையில் அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினர். சாப்பிட்ட பிறகு கவிதா பாத்திரங்களை கழுவி சுத்தம் செய்தாள்.
இரவு 9 மணி ஆகிவிட்டது. அவர் கவிதா, நீ இந்த கட்டிலில் தூங்கு, நான் கீழே படுத்துக் கொள்கிறேன் என்றார். வீட்டின் முன் அறையில் ஒரு மூலையில் ஒரு கட்டில் இருந்தது. சுவரில் ஒரு சிறிய தொலைக்காட்சி மற்றும் 2 நாற்காலிகள். அதிக சாமான்கள் இல்லை. கவிதா, இல்லை, நீங்கள் கட்டிலில் தூங்குங்கள், நான் கீழே படுத்துக் கொள்கிறேன் என்றாள். அவர் சரி என்றார். பிறகு அவர் 2 போர்வைகள் மற்றும் ஒரு தலையணையை எடுத்தார். கவிதா ஒரு போர்வையை கீழே விரித்தாள். தலையணையை தலைக்கு கீழே வைத்துக் கொண்டு மற்ற போர்வையை போர்த்தினாள். அவர் கட்டிலில் படுத்துக் கொண்டார். அறை விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. இப்போது கவிதா தூங்க முயற்சி செய்ய ஆரம்பித்தாள். ஆனால் தூக்கம் வரவில்லை. ஏனென்றால் அவள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கிறதோ என்று அவளுக்கே புரியவில்லை. சிறிது பயமும் இருந்தது. இவரும் அந்த முந்தைய நபரை போல ஏதாவது தவறு செய்ய மாட்டாரா? இந்த பயத்தால் இரவு முழுவதும் அவள் கண்களில் தூக்கம் வரவில்லை. காலை ஆக ஆரம்பித்த போது அவள் கண்களில் தூக்கம் வர ஆரம்பித்தது. ஏனென்றால் கவிதா இரவு முழுவதும் விழித்திருந்தாள். காலை ஆன போது அந்த ஒளியால் அவளது தூக்கம் கலைந்தது. அவள் எழுந்தாள், குளியலறைக்கு சென்றாள், குளித்தாள் மற்றும் அதே புடவையை மீண்டும் அணிந்து கொண்டாள். சிறிது நேரம் கழித்து டெம்போ ஓட்டுநரும் எழுந்து குளிக்க சென்றார். பிறகு கவிதா சமையல் அறைக்கு சென்று என்ன சமைப்பது என்று கேட்டாள். அதற்கு அவர், மனதில் என்ன தோன்றுகிறதோ அதையே சமைத்து விடு என்றார். பிறகு இருவரும் சேர்ந்து சிறிது உணவு உண்டனர். சாப்பிடும்போது கவிதா, ஐயா, உங்கள் பெயர் என்ன என்று கேட்டாள். அவர், என் பெயர் நிசாந்த் என்றார். கவிதா இவ்வளவுதான் கேட்டாள். பிறகு இருவரும் அமைதியாக சாப்பிடத் தொடங்கினர். உணவு முடிந்த பிறகு நிசாந்த், கவிதா, நான் இப்போது டெம்போவை எடுத்துக்கொண்டு வெளியே செல்கிறேன். அங்கிருந்து சில சரக்குகளை கொண்டு வர வேண்டும். 3 மணிக்குள் வீடு திரும்பினால் சந்தையில் விற்க போகலாம். தாமதமானால் இல்லை. ஆனால் 3 மணிக்குள் வர முயற்சி செய்கிறேன் என்றார். கவிதா சரி என்றாள். பிறகு நிசாந்த், கவிதா, நீ கவலைப்படாதே, வீட்டை திறந்து வைக்காதே, வெளியே போகாதே என்றார். கவிதா சரி என்றாள். பிறகு நிசாந்த் வெளியேறினார். கவிதா வீட்டை உள்ளிருந்து பூட்டினாள். அவர் சென்ற பிறகு கவிதாவுக்கு சிறிது அமைதி கிடைத்தது. நிசாந்த் நல்ல மனிதர் என்று அவள் நம்பினாள். அவள் நாற்காலியில் அமர்ந்து யோசிக்க ஆரம்பித்தாள். அப்போது பலவிதமான எண்ணங்களும் கேள்விகளும் மனதில் சுழன்றன. அடுத்து என்ன நடக்கும் என்று நினைத்து அவள் கவலைப்பட்டாள். இரவு தூக்கம் வரவில்லை. இப்போது காலை நேரத்தில் கண்களில் தூக்கம் வர ஆரம்பித்தது. அதனால் அவள் நாற்காலியில் இருந்து எழுந்து கட்டிலில் படுத்தாள். அப்போதுதான் மனம் சிறிது அமைதியானது. சில நிமிடங்களில் அவளுக்கு தூக்கம் வந்துவிட்டது. எவ்வளவு நேரம் தூங்கினாள் என்று தெரியவில்லை. கதவு தட்டும் சத்தம் கேட்டது. பிறகு தூக்கம் கலைந்து அவள் கதவு அருகில் சென்று திறந்தாள். எதிரில் நிசாந்த் நின்றிருந்தார். அவர் கவிதாவை பார்த்து சிரித்தார். கவிதாவும் லேசாக புன்னகைத்தாள். பிறகு அவர் உள்ளே வந்து, எந்த பிரச்சனையும் இல்லையே என்றார். கவிதா, இல்லை, நான் தூங்கிவிட்டேன் என்றாள். அவர், நல்லது, வா, இப்போது கிளம்ப வேண்டும். நான் டெம்போவில் சரக்குகளை ஏற்றிவிட்டேன் என்றார். கவிதா சரி என்றாள். பிறகு நிசாந்த் வீட்டிலிருந்து சிறிது சாமான்களை எடுத்தார். கவிதா செருப்பு அணிந்து வெளியே வந்தாள். பின்னால் பார்த்தபோது டெம்போவின் பாதி பகுதி பெரிய பெரிய தர்பூசணிகளால் நிரம்பி இருந்தது. பிறகு நிசாந்த் வீட்டை பூட்டிவிட்டு டெம்போ அருகில் வந்தார். அவர் கவிதாவை டெம்போவில் உட்கார சொன்னார். கவிதா முன்னால் அமர்ந்தாள். நிசாந்த் டெம்போவை தொடங்கினார். சிறிது தூரம் சென்று நேற்று சந்தித்த அதே இடத்தில் நிறுத்தினார். இருவரும் டெம்போவில் இருந்து இறங்கினர். நிசாந்த் பின்பக்க கேட்டை திறந்து உள்ளே இருந்த எடை பார்க்கும் தராசை வெளியே எடுத்தார். கவிதா அதை பார்த்து கொண்டிருந்தாள். அவர், கவிதா, எல்லாம் சரிதானே என்று கேட்டார். கவிதா தலையை அசைத்தாள். நிசாந்த் சத்தமாக குரல் கொடுக்க ஆரம்பித்தார். வாருங்கள், தர்பூசணி வாங்குங்கள், கிலோ 20 ரூபாய், முற்றிலும் நாட்டு பழம். அவர் கத்தி 10 நிமிடங்கள் ஆனது. ஆனால் யாரும் தர்பூசணி வாங்க வரவில்லை. அப்போது கவிதாவும் நிசாந்தும் சிறிது மனம் வருந்தினர். கவிதாவுக்கு ஒருவேளை நான் வந்ததால் தான் வாடிக்கையாளர்கள் வரவில்லையோ என்று தோன்றியது. பிறகு அவளுக்கு பயம் வர தொடங்கியது. நிசாந்தின் தொழில் நன்றாக போகவில்லை என்றால் அவர் அவளை வேலையில் வைத்திருக்க மாட்டார். பிறகு 25 நிமிடங்கள் மேலும் கடந்தது. அப்போது மக்கள் அருகில் வந்தனர். ஆனால் தர்பூசணி வாங்காமல் சென்று விட்டனர். இதை பார்த்து கவிதாவுக்கு பதட்டம் வர தொடங்கியது. அவள் நிசாந்திடம், என்ன ஆச்சு, வாடிக்கையாளர்கள் வரவில்லையே, ஒருவேளை என்னால் இப்படி நடக்கிறதோ என்றாள். நிசாந்த் லேசாக சிரித்து, என்ன பேசுகிறாய் கவிதா, கவலைப்படாதே, பார், சிறிது நேரத்தில் வாடிக்கையாளர்கள் வேகமாக வருவார்கள் என்றார். அவர் பேச்சை கேட்டு கவிதாவுக்கு சிறிது நிம்மதி கிடைத்தது. ஆனால் சந்தேகமும் இருந்தது. அப்போது 2 பெண்கள் வந்து தர்பூசணியின் விலையை கேட்டனர். நிசாந்த் கிலோ 20 ரூபாய் என்றார். பிறகு அவர்கள் 2 தர்பூசணிகள் எடுத்தனர். அது சுமார் 4 கிலோ இருந்தது. பிறகு இருவரும் சேர்ந்து
ரூபாய் கொடுத்தனர். இதற்கு பிறகு சில ஆண்கள் மற்றும் பெண்களும் தர்பூசணி வாங்க வர ஆரம்பித்தனர். மெல்ல மெல்ல கூட்டம் அதிகரிக்க தொடங்கியது. தர்பூசணிகள் வேகமாக விற்று தீர்ந்தன. கூட்டத்தை பார்த்து நிசாந்த், கவிதா, நீ வெறும் பணத்தை சேகரி, நான் வாடிக்கையாளர்களுக்கு தர்பூசணியை எடுத்து எடை போட்டு தருகிறேன் என்றார். இப்போது வாடிக்கையாளர்கள் வேகமாக வந்தனர். கவிதா அவர்களின் பணத்தை வாங்கி கொண்டிருந்தாள். டெம்போ வேகமாக காலியாக ஆரம்பித்தது. மாலை 7 மணி வரை எல்லா தர்பூசணிகளும் விற்று தீர்ந்தன. சிலர் மீண்டும் திரும்பி வந்து தர்பூசணி மிகவும் இனிமையாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்போது எல்லாம் விற்று தீர்ந்த பிறகு நிசாந்தும் கவிதாவும் அருகில் உள்ள ஒரு சிறிய டீ கடைக்கு சென்றனர். பிறகு நிசாந்த் டீ குடிக்க சொன்னார். கவிதாவும் அவருடன் டீ குடித்தாள். டீ குடித்த பிறகு நிசாந்த், வா கவிதா, இப்போது வீட்டிற்கு போகலாம் என்றார். பிறகு இருவரும் டெம்போ அருகில் வந்தனர். அங்கு இருந்த சிறிய சாமான்களை நிசாந்த் டெம்போவில் வைத்தார். அவர் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தார் மற்றும் கவிதா அவர் பக்கத்தில். அப்போது கவிதாவின் கண் அங்கு வைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய தர்பூசணியின் மீது பட்டது. அவள் ஆச்சரியத்துடன், நிசாந்த் ஐயா, இந்த தர்பூசணி ஏன் இங்கே வைக்கப்பட்டுள்ளது என்று கேட்டாள். அப்போது அவர் சிரித்து, அட கவிதா, இது நமக்காகத்தான். எல்லா தர்பூசணிகளையும் விற்றுவிடவா, ஒன்று நமக்காக வைத்துக் கொண்டேன் என்றார். பிறகு அவர் டெம்போவை தொடங்கினார் மற்றும் இருவரும் வீட்டை அடைந்தனர். வீட்டில் நிசாந்த் கதவை திறந்து இருவரும் உள்ளே சென்றனர். நிசாந்த் கை கால்களை கழுவினார் மற்றும் கவிதாவையும் புத்துணர்ச்சி பெற சொன்னார். பிறகு அவர் சமையல் அறைக்கு சென்று டீ போட ஆரம்பித்தார். கவிதா புத்துணர்ச்சி பெற்று வெளியே வந்தாள். நிசாந்த் 2 கப் சூடான டீ வைத்திருந்தார். அவர் முன்னறைக்கு வந்து 1 கப் கவிதாவுக்கு கொடுத்தார். மற்றொன்றை தானே எடுத்துக்கொண்டார். சுவரில் கடிகாரம் இருந்தது. இப்போது மாலை சுமார் 8 மணி ஆகியிருந்தது. டீ குடித்த பிறகு நிசாந்த், கவிதா, இப்போது சமைக்கலாம் என்றார். கவிதா, உங்களுக்கு பசியாக இருக்கும் அல்லவா என்று கேட்டாள். அவர் சிரித்து, உனக்கு பசியாக இல்லையா என்றார். கவிதா, எனக்கு சிறிது பசியாக இருக்கிறது என்றாள். அவர் அருகில் ஒரு சிறு உணவகம் இருக்கிறது, அங்கிருந்து ஏதாவது வாங்கி வருகிறேன் என்றார். பிறகு நிசாந்த் வெளியே உணவு வாங்க சென்று விட்டார். கவிதா அங்கேயே அமர்ந்திருந்தாள். இப்போது அவள் மனதில் பலவிதமான எண்ணங்கள் வர ஆரம்பித்தன. நிசாந்தின் குணம் மிகவும் நன்றாக இருந்தது. அவர் அவ்வளவு அன்பாகவும் பாசமாகவும் பேசினார். கவிதாவுக்கு பல வருடங்களாக அவரை தெரியும் என்று தோன்றியது. இப்போது அவளுக்கு தன் பழைய நாட்கள் நினைவுக்கு வந்தன. அப்போது அவளிடம் படுக்க இடம் கூட இல்லை. ஆனால் நிசாந்த் அவளுக்கு தன் வீட்டில் இடம் கொடுத்து அவ்வளவு அன்புடன் பழகினார். அவரது நல்ல குணத்தால் கவிதாவின் மனதில் அவர் மீது மரியாதை இன்னும் அதிகமானது. சிறிது நேரம் கழித்து நிசாந்தும் உணவு வாங்கி திரும்பினார். இருவரும் சேர்ந்து உணவு உண்டனர். பிறகு அவர் அந்த பெரிய தர்பூசணியை வெட்டினார். இருவரும் சாப்பிட்டனர். தர்பூசணி மிகவும் இனிமையாகவும் சுவையாகவும் இருந்தது. சாப்பிட்ட பிறகு மனம் திருப்தி அடைந்தது. பல மாதங்களுக்கு பிறகு கவிதாவின் வயிறு இவ்வளவு நிறைந்தது. சாப்பிட்ட பிறகு அவள் சிதறி கிடந்த சாமான்களை சேகரித்தாள். இரவு 10 மணி ஆகிவிட்டது. நிசாந்த், வா கவிதா, இப்போது தூங்கலாம் என்றார். கவிதா, நிசாந்த், நான் கீழே படுத்துக் கொள்கிறேன், நேற்று போல என்றாள். அவர், உன் விருப்பம் போல என்றார். பிறகு அவர் கட்டிலில் படுத்துக் கொண்டார். கவிதா ஒரு போர்வையை கீழே விரித்தாள். மற்றொன்றை போர்த்தினாள் மற்றும் தூங்க முயற்சி செய்ய ஆரம்பித்தாள். ஆனால் இப்போதும் கவிதாவுக்கு தூக்கம் வரவில்லை. ஏனென்றால் அவளுக்கு இன்னும் சிறிது பயம் இருந்தது. ஆனால் நிசாந்தின் குணம் மிகவும் நன்றாக இருந்ததால் அவர் எதுவும் தவறாக செய்ய மாட்டார் என்று அவள் நம்பினாள். பிறகு மெல்ல மெல்ல யோசித்துக் கொண்டே அவளுக்கும் தூக்கம் வந்தது. அடுத்த நாள் காலையில் விழித்த போது வெளியே வெளிச்சம் வந்திருந்தது. அவள் எழுந்து அமர்ந்தாள். பிறகு அவள் பார்வையை கட்டிலின் பக்கம் செலுத்தினாள். நிசாந்த் அங்கே இல்லை. பிறகு சுவரில் உள்ள கடிகாரத்தை பார்த்தபோது காலை 7 மணி ஆகியிருந்தது. கவிதா பதட்டத்துடன் எழுந்தாள். போர்வையை மடித்தாள். அப்போது நிசாந்த் முன் அறையில் இருந்து வந்தார். அவர் குளித்து விட்டு வந்தார். அவர் கவிதாவை பார்த்து, கவிதா, நீயும் குளித்து விடு என்றார். இதற்கு கவிதா தலையை அசைத்து, மன்னிக்கவும், நான் எழுந்திருக்க தாமதமாகிவிட்டது என்றாள். நிசாந்த், அட, இதில் என்ன இருக்கிறது? சில சமயம் தாமதமாக எழுந்தால் என்ன? எப்படியும் காலையில் முக்கியமான வேலை எதுவும் இல்லை என்றார். பிறகு கவிதா குளியல் அறைக்குள் சென்றாள். குளித்தாள் மற்றும் தன் பழைய புடவையை மீண்டும் அணிந்து வெளியே வந்தாள். நிசாந்த் ஆச்சரியத்துடன், கவிதா, நீ ஏன் இந்த பழைய புடவையை அணிந்திருக்கிறாய் என்றார். கவிதா, ஆமாம், சும்மா என்றாள். அவர், அட, உன்னிடம் ஒரே ஒரு புதிய புடவை தானே இருந்தது, அன்று ஒன்றுதான் வாங்கினாய் இல்லையா? சரி, மதியம் நான் உனக்கு புடவை வாங்கி வருகிறேன் என்றார். இதற்கு கவிதா மறுத்தாள். வேண்டாம் நிசாந்த், இருக்கட்டும் என்றாள். அவர் சிரித்து, அப்படியானால் நீ இந்த பழைய புடவையையே அணிந்து கொண்டிருப்பாயா? மதியம் போகலாம் என்றார்.
கவிதா தலையை மட்டும் அசைத்தாள். நிசாந்த், கவிதா சாப்பாட்டுக்கு என்ன செய்வது என்று கேட்டார். கவிதா, நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை சமைப்பேன் என்றாள். அவர் பருப்பு சாதம் மற்றும் நல்ல கறி ஏதாவது செய் என்றார். கவிதா சமையலறைக்கு சென்று சமைக்க ஆரம்பித்தாள். சில விஷயங்கள் அவளுக்கு தெரியவில்லை. அப்போது நிசாந்த் சொல்லி கொடுத்தார். உணவு தயாரான பிறகு இருவரும் சேர்ந்து அமர்ந்து சாப்பிட்டனர். சாப்பிட்ட பிறகு நிசாந்த், கவிதா புடவைகள் வாங்க வேண்டும் அல்லவா என்றார். கவிதா மீண்டும் மறுத்தாள். வேண்டாம் நிசாந்த், இருக்கட்டும் என்றாள். அவர், இல்லை, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு புடவையை எத்தனை நாள் அணிவாய்? எனக்கு இது சற்றும் பிடிக்கவில்லை என்றார். அப்போது அவர் மிகவும் பிடிவாதம் பிடித்ததால் மதியம் இருவரும் ஒரு சிறிய சந்தைக்கு சென்றனர். அங்கே ஒரு புடவை கடை இருந்தது. அங்கிருந்து 4 புடவைகள் வாங்கினாள். கூடவே சில காய்கறிகளையும் வாங்கினர். பிறகு இருவரும் வீட்டிற்கு திரும்பினர். வந்த பிறகு நிசாந்த், கவிதா, நான் சந்தையிலிருந்து சில சரக்குகளை ஏற்றி வருகிறேன். என்ன கிடைக்கிறதோ அதை வாங்கி வருவேன். பிறகு மாலை விற்க போகலாம் என்றார். இதற்கு கவிதா சிரித்துக் கொண்டே சரி நிசாந்த் என்றாள். பிறகு நிசாந்தும் சிரிக்க ஆரம்பித்தார். கவிதா, என்ன ஆச்சு? நான் தவறாக ஏதாவது சொல்லிவிட்டேனா என்று கேட்டாள். அவர், நீ என்னை நிசாந்த் என்று சொன்னாயே, நன்றாக இருந்தது. நிசாந்த் என்று சொல்லலாம், சரி என்றார். கவிதா சிரித்துக் கொண்டே ஆமாம் நிசாந்த், சரி, பரவாயில்லை என்றாள். பிறகு, நிசாந்த், நான் உணவு சமைத்து வைக்கவா? அதனால் நீங்கள் திரும்பி வந்தால் சாப்பாட்டுக்கான கவலை இருக்காது என்றாள். அவர், ஆமாம், அதுவும் நன்றாக இருக்கும், சமைத்து விடு என்றார். பிறகு கவிதா சமைக்க ஆரம்பித்தாள். நிசாந்த் டெம்போவை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றார். உணவு சமைத்த பிறகு கவிதா காத்திருக்க ஆரம்பித்தாள். அப்போது மாலை 5 மணிக்கு முன்னால் நிசாந்த் திரும்பி வந்தார். பிறகு இருவரும் மீண்டும் சந்தைக்கு சென்றனர். நிசாந்த் டெம்போவில் நிறைய திராட்சைகள் ஏற்றி வந்திருந்தார். மாலை முதல் இரவு 8 மணி வரை இருவரும் திராட்சை விற்றனர். பிறகு நிசாந்த், வா கவிதா, இப்போது வீட்டிற்கு போகலாம். மீதி சரக்குகளை நாளை விற்கலாம் என்றார். கவிதா, சரி நிசாந்த் என்றாள். பிறகு இருவரும் வீட்டிற்கு திரும்பினர். எப்படியும் கவிதா முன்பே சமைத்து வைத்திருந்தாள். அதனால் இருவரும் சாப்பிட்டனர். பிறகு நிசாந்த் கட்டிலில் படுத்துக் கொண்டார். கவிதா கீழே போர்வையை விரித்து படுக்க முயற்சி செய்தாள். அடுத்த சில நாட்களும் இப்படியே கழிந்தன. இப்போது நிசாந்தின் வீட்டிற்கு வந்து கவிதாவுக்கு சுமார் 1 மாதம் ஆகியிருந்தது. ஒரு நாள் நிசாந்த், கவிதா, உன் 1 மாதம் முடிந்தது. தினமும் 300 ரூபாய் வீதம் 9000 ரூபாய் ஆகிறது. இந்தா உன் 9000 ரூபாய் என்றார். கவிதா ஆச்சரியத்துடன் அவரை பார்த்து, நிசாந்த், நான் உங்கள் வீட்டில் தான் இருக்கிறேன், சாப்பிடுகிறேன் என்றாள். இதற்கு அவர் சிரித்துக் கொண்டே, கவிதா, நீ சமைக்கிறாய், வீட்டை கவனிக்கிறாய், இது உன் உழைப்பு பணம், கவலைப்படாதே, இந்தா 9000 ரூபாய் என்றார். பிறகு கவிதா அவர் கையில் இருந்து பணத்தை வாங்கி கொண்டாள். அவள், நிசாந்த், இந்த பணத்தை நான் எங்கே வைப்பது என்றாள். நிசாந்த், எங்காவது வைத்து விடு, தேவைப்படும் போது உனக்கு பயன்படும் என்றார். கவிதா, சரி, பீரோவில் வைத்து விடுகிறேன் என்றாள். பிறகு அவள் வீட்டின் சிறிய பீரோவில் பணத்தை வைத்தாள். இதற்கு பிறகு அவர்களின் வாழ்க்கை இப்படியே ஓட ஆரம்பித்தது. அடுத்த 4 மாதங்கள் கடந்து போயின. ஆனால் கவிதாவும் நிசாந்தும் சேர்ந்து பழங்கள் விற்கும் வேலையை தொடர்ந்து செய்து வந்தனர். இப்போது கவிதா எல்லா வேலையின் நுணுக்கங்களையும் கற்றுக்கொண்டிருந்தாள். ஒரு நாள் அவள் நிசாந்திடம், நிசாந்த், நாம் பழங்கள் விற்கும் வேலையுடன் பழச்சாறு விற்கும் தொழிலையும் தொடங்கினால் எப்படி இருக்கும்? லாபம் அதிகமாக கிடைக்குமா என்று கேட்டாள். நிசாந்த், ஆமாம், இருக்கலாம். ஆனால் இதனால் நமது வேலை இன்னும் அதிகரிக்கும். ஆனால் எந்த பழச்சாறை விற்பது என்றார். கவிதா, நாம் விற்கும் பழங்களின் பழச்சாறு பற்றி தான் பேசுகிறேன் என்றாள். இதை கேட்டதும் நிசாந்த், உன் யோசனை மிகவும் நன்றாக இருக்கிறது கவிதா. ஆனால் இதற்கு பழச்சாறு தயாரிக்கும் இயந்திரம் வாங்க வேண்டும் என்றார். கவிதா, அந்த இயந்திரம் எவ்வளவு இருக்கும் என்று கேட்டாள். அவர், சுமார் 15000 முதல் 18000 வரை இருக்கும் என்றார். பிறகு இருவரும் சேர்ந்து சந்தைக்கு சென்று 15000 ரூபாய்க்கு ஒரு பழச்சாறு இயந்திரத்தை வாங்கி வந்தனர். அந்த இயந்திரம் மிகவும் பிரமாதமாக இருந்தது. எந்த பழத்தை போட்டாலும் சாறு வந்துவிடும். அதில் கரும்பு சாறு எடுப்பதற்கான வசதியும் இருந்தது. இதற்கு பிறகு கவிதாவும் நிசாந்தும் சேர்ந்து வெவ்வேறு பழங்களின் பழச்சாறு தயாரித்து விற்க ஆரம்பித்தனர். மெல்ல மெல்ல அவர்களின் தொழில் வளர ஆரம்பித்தது. இப்போது ஒவ்வொரு காலையும் கவிதா சீக்கிரமாக எழுந்தாள். அன்றும் அவள் காலை 5:30 மணிக்கு எழுந்தாள். பல் துலக்கிவிட்டு குளியலறைக்குள் சென்றாள். அப்போது குளித்துவிட்டு துண்டை கட்டி கொண்டே வெளியே வந்தாள். ஏனென்றால் குளியலறையிலிருந்து வெளியே வந்துதான் புடவை அணிவது அவளுக்கு பழக்கமாகிவிட்டது. அதனால் அவள் துண்டை அவிழ்த்து புடவை அணிவதற்கு தயாராகும் போது யாருடைய காலடி சத்தம் கேட்டது. அப்போது அவள் தலையை தூக்கினாள். எதிரில் நிசாந்த் நின்றிருந்தார். அவரை கண்டு கவிதா திகைத்து போனாள். அப்போது நிசாந்தின் பார்வை அவள் மீது பட்டது. இது இயல்பானதுதான்.
ஆனால் அவர் ஏன் இவ்வளவு சீக்கிரம் இங்கே என்று கவிதாவுக்கு புரியவில்லை. அவர் இந்த நேரத்தில் தூங்கிக் கொண்டிருப்பார். ஒருவேளை இன்று சீக்கிரம் எழுந்து விட்டாரோ? ஆனால் இப்போது கவிதாவின் மூளை மந்தமாகிவிட்டது. அப்போது அவள் மீண்டும் நிசாந்தை பார்த்து, நிசாந்த், நீங்கள் இவ்வளவு சீக்கிரம் இங்கே? இன்று சீக்கிரம் எழுந்து விட்டீர்களா என்றாள். நிசாந்த் எதுவும் பேசவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு முறை கவிதாவை பார்த்தார் மற்றும் உடனடியாக முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டார். பிறகு அவர், கவிதா, மன்னிக்கவும், நான் கவனிக்கவில்லை. நீ குளித்துவிட்டு வெளியே வருகிறாய் என்று எனக்கு தெரியாது. நான் குளியலறையை நோக்கித்தான் வந்தேன். நீ உன் வேலையை பார் என்றார். இவ்வளவு சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்க்காமல் முன் அறைக்கு சென்று விட்டார். அவர் சென்ற பிறகு கவிதா உடனடியாக புடவையை அணிந்து சமையலறைக்கு சென்றாள். அங்கே சில வேலைகள் செய்ய ஆரம்பித்தாள். ஆனால் அவளுக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது. இப்போது முன்னறையில் இருந்த நிசாந்த் அருகில் போக அவளுக்கு தைரியம் வரவில்லை. அதனால் அவள் நீண்ட நேரம் சமையலறையிலேயே வேலை செய்து கொண்டிருந்தாள். அப்போது நிசாந்தின் குரல் கேட்டது. கவிதா, உன் வேலை முடிந்து விட்டதா? கவிதா, ஆமா, முடிந்து விட்டது என்றாள். பிறகு நிசாந்த் குளியலறைக்குள் சென்றார். கவிதா முன்னறைக்கு வந்து அங்கு இருந்த சிறிய சாமான்களை சேகரிக்க ஆரம்பித்தாள். சிறிது நேரம் கழித்து நிசாந்த் குளித்துவிட்டு வெளியே வந்தார். ஆனால் இப்போது கவிதாவுக்கு அவரை பார்க்கவே வெட்கமாக இருந்தது. அதனால் அவள் மீண்டும் சமையலறைக்கு சென்று டீ போட ஆரம்பித்தாள். கவிதா டீ போட்டு கப்பில் ஊற்றி முன்னறையில் இருந்த நிசாந்திடம் கொடுத்தாள். பிறகு சமையலறைக்கு சென்று காலை உணவு தயாரித்தாள். நிசாந்திடம் காலை உணவு கொடுத்த போது அவர், கவிதா, நீயும் காலை உணவு சாப்பிடு என்றார். இதற்கு கவிதா சம்மதித்தாள். பிறகு இருவரும் முன்னறையில் அமர்ந்து காலை உணவு சாப்பிடத் தொடங்கினர். அப்போது நிசாந்த் தொலைக்காட்சியை போட்டார். அதில் செய்திகள் ஓடிக்கொண்டிருந்தன. கவிதா வேண்டுமென்றே தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது நிசாந்தும் அந்த காலை விபத்தை பற்றி பேசவில்லை மற்றும் அதிகம் பேசவும் இல்லை. கவிதாவும் மௌனமாக இருந்தாள். அந்த நாள் அப்படியே கடந்தது. இப்போது நிசாந்த் பழங்கள் விற்கும் வேலை செய்து கொண்டிருந்தார் மற்றும் கவிதா அவர் அருகிலேயே அமர்ந்து பழச்சாறு விற்க ஆரம்பித்தாள். பிறகு இருவரும் சேர்ந்து அங்கே ஒரு சிறிய கடையை வாடகைக்கு எடுத்தனர். ஏனென்றால் இப்போது அவர்களின் தொழில் நன்றாக போக ஆரம்பித்தது. இப்போது கவிதா பலவிதமான சுவையான பழச்சாறுகளை தயாரித்தாள். இதனால் வாடிக்கையாளர்கள் மெல்ல மெல்ல அதிகரிக்க ஆரம்பித்தனர். இப்படியே நாள் ஆக ஆக அவர்களின் வியாபாரம் செழிக்க ஆரம்பித்தது. ஆனால் அந்த காலை விபத்துக்கு பிறகு கவிதா இப்போது கவனமாகிவிட்டாள். இப்போது அவள் குளியலறையிலேயே புடவை அணிந்து வெளியே வர ஆரம்பித்தாள். அதனால் மீண்டும் அப்படி எதுவும் நடக்கக்கூடாது. ஒரு மாலை இருவரும் முன் அறையில் தொலைக்காட்சி பார்த்து கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்தனர். சாப்பிட்டு கொண்டே கவிதாவின் பார்வை மூளையின் பக்கம் சென்றது. அங்கே 2 எலிகள் ஓடுவதை கண்டாள். கவிதாவுக்கு எலிகளை பார்த்தால் மிகவும் பயம். அவள் சத்தமாக கத்தினாள். அப்போது நிசாந்த், என்ன ஆச்சு கவிதா என்று கேட்டார். அவள் பயத்துடன், அங்கே எலிகள் இருக்கின்றன என்றாள். நிசாந்த் சிரித்தார். அட, எலிகள் வீட்டில் இருப்பது இயல்புதானே என்றார். இதற்கு கவிதா, ஆனால் எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. குழந்தையாக இருக்கும்போது ஒரு முறை இரவில் தூங்கும் போது எலி என் காதை கடித்து விட்டது. அதிலிருந்து எனக்கு அவற்றை பார்த்தால் பயம் என்றாள். இதற்கு நிசாந்த், அட பயப்படாதே, நான் இருக்கிறேன் அல்லவா என்றார். இருவரும் சாப்பிட்டு முடித்தனர். பிறகு கவிதா பாத்திரங்களை சேகரித்து தூங்குவதற்கு தயாரானாள். ஆனால் இப்போது அவளுக்கு தரையில் படுப்பதில் பயம் இருந்தது. அங்கே நிசாந்த் கட்டிலில் படுத்துக் கொண்டார். கவிதா கீழே மெத்தையை போட்டாள். ஆனால் மனதில் பயம் இருந்தது. அப்போது அவள் பார்வை மீண்டும் மூளையின் பக்கம் சென்றது. அங்கே ஒரு எலி கட்டிலுக்கு கீழே ஓடுவதை கண்டாள். அவள் மீண்டும் கத்தினாள். அவள் கத்திய சத்தத்தில் நிசாந்த் விழித்து கட்டிலில் அமர்ந்தார் மற்றும் என்ன ஆச்சு கவிதா என்றார். அவள் பயத்துடன், கட்டிலுக்கு கீழே எலி இருக்கிறது, இப்பதான் ஓடியது என்றாள். இதற்கு அவர், அட, எலிகள் இங்கும் அங்கும் ஓடுவது இயல்புதானே என்றார். பிறகு கவிதா, ஆனால் எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது, இப்போது எப்படி தூங்குவது என்றாள். நிசாந்த் தயங்காமல் சொன்னார், கவிதா, நீ கட்டிலில் படுத்துக்கொள், நான் கீழே படுத்துக் கொள்கிறேன் என்றார். கவிதா உடனடியாக மறுத்தாள். இல்லை நிசாந்த், நீங்கள் கீழே படுக்காதீர்கள், நான் மேலே படுப்பதும் சரியல்ல என்றாள். அவர், பரவாயில்லை, நீ ஆறுதலாக மேலே படுத்துக்கொள் என்றார். ஆனால் கவிதா ஒப்புக்கொள்ளவில்லை. அவள் தைரியம் கொண்டு கீழேதான் படுக்கையை போட்டாள். பிறகு நிசாந்த் கட்டிலில் படுத்துக் கொண்டார். ஆனால் இப்போது கவிதாவுக்கு தூக்கம் எங்கே வரப்போகிறது? 1 மணி நேரம் கடந்தது. கண்கள் திறந்தே இருந்தன. அப்போது ஒரு எலி எங்கிருந்து ஓடி வந்து கவிதாவின் வலது கையின் மீது ஏறி அவளது தோளின் மீது குதித்து ஓடி போனது. கவிதா பயத்தில் சத்தமாக கத்தி எழுந்து அமர்ந்தாள். அவள் கத்திய கத்தில் நிசாந்தின் தூக்கம் மீண்டும் கலைந்தது. அவர், என்ன ஆச்சு கவிதா என்றார்.
அவள் பயத்துடன் எலி என் மேலே ஓடியது என்றாள். இதற்கு நிசாந்த் சிரித்தார். கவிதா கோபத்துடன் நான் இங்கே பயப்படுகிறேன், நீங்கள் சிரிக்கிறீர்கள் என்றாள். அவர் அட சிரிப்பதற்குரிய விஷயம்தானே, எலி மேலே போனால் ஏதாவது செய்து விடுமா என்ன, பயப்படாதே தூங்கு என்றார். ஆனால் கவிதாவுக்கு தூக்கம் எங்கே வந்தது? அவள் அப்படியே உட்கார்ந்திருந்தாள். அப்போது நிசாந்த் கட்டிலில் திரும்பினார். பிறகு கவிதா, உனக்கு வருத்தம் இல்லை என்றால் நீ என் அருகில் கட்டிலில் படுத்துக் கொள்ளலாம், கட்டில் பெரியது, இடமும் இருக்கிறது என்றார். இதை கேட்டு கவிதா குழப்பத்தில் ஆழ்ந்தாள். இப்போது என்ன சொல்வது? அவள் மௌனமாக இருந்தாள். ஆனால் வேறு வழியும் இல்லை. கடைசியில் அவள் சரி நான் மேலேயே படுக்கிறேன் என்றாள். பிறகு அவள் கீழே இருந்த போர்வையை எடுத்து மெத்தையை ஒரு பக்கம் வைத்தாள். அப்பொழுது நிசாந்த் சுவர் பக்கம் நகர்ந்து கொண்டார். ஏனென்றால் அவர் அருகில் இடம் இருந்தது. கவிதா கட்டிலில் அமர்ந்தாள். நிசாந்த் தூங்கு கவிதா, மிகவும் இரவு ஆகிவிட்டது என்றார். கவிதா தைரியம் கொண்டு தலையின் கீழ் தலையணையை வைத்தாள். போர்வையை போர்த்தி கொண்டு படுத்தாள். அங்கே நிசாந்த் சுவர் பக்கம் முகம் திருப்பி கொண்டு படுத்துக் கொண்டார். அவரது முதுகு கவிதாவின் பக்கம் இருந்தது. இப்போது இரவு மிகவும் ஆகிவிட்டது. ஆனால் கவிதாவுக்கு தூக்கம் வரவில்லை. ஏனென்றால் இப்போது நிசாந்தின் அருகில் தூங்குவதால் மனதில் சிறிது சந்தேகம் இருந்தது. மிகவும் நேரம் கழித்து அவளுக்கு தூக்கம் வந்தது. காலையில் கண் திறந்த போது நிசாந்த் அருகில் தூங்கிக் கொண்டிருந்தார். அவர் குரட்டை விடும் சத்தம் கேட்டது. கவிதா போர்வையை விலக்கி எழுந்து அமர்ந்தாள். அப்போது கடிகாரத்தில் 6 மணி ஆகியிருந்தது. அவள் உடனடியாக குளியலறைக்கு சென்று குளித்தாள். திரும்பி வந்து நிசாந்தை எழுப்பினாள். பிறகு அவர் குளித்து தயாரானார். பிறகு இருவரும் தங்கள் வேலையில் ஈடுபட்டனர். அந்த நாளும் கடந்து மாலை ஆனது. பிறகு இரவு தூங்குவதற்கு நேரம் வந்தது. சாப்பிட்ட பிறகு நிசாந்த், கவிதா, இன்று நீ கீழே தூங்குவாயா அல்லது மேலே என்றார். கவிதாவுக்கு எலிகளின் பயம் நினைவுக்கு வந்தது. அவள், நிசாந்த், எலிகள் இன்னும் குதித்து கொண்டுதான் இருக்கின்றன என்றாள். அப்போது அவளுக்கு திடீரென எலிகளுக்கான மருந்து வாங்க மறந்து விட்டோமே என்று நினைவுக்கு வந்தது. அவள் தன்னையே திட்டிக் கொண்டாள். மருந்து வாங்கி இருந்தால் எலிகளை சமாளித்திருக்கலாமே என்று யோசித்தாள். அப்போது நிசாந்த், வா கவிதா, மேலே படுத்துக்கொள், நேற்று போல சரிதானே என்றார். கவிதா, ஆமாம் சரிதான், பரவாயில்லை என்றாள். பிறகு அவள் கட்டிலில் தூங்குவதற்கு தயாரான போது நிசாந்த் சுவர் பக்கம் நகர்ந்து கொண்டார். கவிதா அவர் அருகில் படுத்துக் கொண்டாள். சிறிது நேரத்தில் இருவருக்கும் தூக்கம் வந்தது. ஆனால் இரவில் திடீரென கவிதாவின் கண் திறந்தது. அப்போது நிசாந்த் அவளுக்கு மிகவும் அருகில் வந்திருப்பதை கண்டாள். அவர் சாய்ந்து கவிதாவின் பக்கம் தூங்கிக் கொண்டிருந்தார். அவர் டி ஷர்ட் மற்றும் நைட் பேண்ட் அணிந்திருந்தார். கவிதா சிறிது நகர்ந்தாள். ஆனால் அவள் பார்வை மீண்டும் மீண்டும் நிசாந்தின் மீது சென்றது. அப்போது அறையில் மின்விளக்கின் லேசான வெளிச்சம் இருந்தது. அந்த வெளிச்சம் நிசாந்தின் உடல் மீது விழுந்து கொண்டிருந்தது. அவரது திடகாத்திரமான கவர்ச்சியான உடல் அந்த வெளிச்சத்தில் இன்னும் அழகாக தெரிந்தது. அப்போது அவர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார். மூச்சுடன் சேர்ந்து அவரது உடலும் லேசாக அசைந்து கொண்டிருந்தது. அப்போது கவிதாவின் மனதில் பலவிதமான எண்ணங்கள் வர ஆரம்பித்தன. இந்த மனிதர் எவ்வளவு நல்லவர் என்று யோசித்தாள். என் நிலை எவ்வளவு மோசமாக இருந்தது. அப்போதும் நிசாந்த் என்னை சங்கடத்தில் இருந்து காப்பாற்றினார், தன் வீட்டில் இடம் கொடுத்தார். அப்போது கவிதாவின் மனதில் நிசாந்தின் மீதுள்ள மரியாதையும் அன்பும் அதிகரித்து கொண்டிருந்தது. இப்போது அவள் எப்படியாவது தூங்க முயற்சி செய்ய ஆரம்பித்தாள். ஆனால் தூக்கம் எங்கே வரப்போகிறது? விடியற் காலையில் நிசாந்த் இவ்வளவு அருகில் வந்ததால் அவள் மனதில் குழப்பம் ஏற்பட்டது. அவள் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு எப்படியோ குளியலறைக்குள் ஓடி வந்தாள். அவளுக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. பிறகு குளிர்ந்த நீரை சீக்கிரமாக தலையில் ஊற்றினாள். அப்போதுதான் அவள் மனதில் இருந்த குழப்பம் அமைதியானது. பிறகு கவிதா குளித்துவிட்டு வெளியே வந்தாள். அப்போது நிசாந்த் கட்டிலில் அமர்ந்திருந்தார். பிறகு கவிதா வீட்டை பெருக்க ஆரம்பித்தாள். நிசாந்தும் குளித்தார். பிறகு காலை உணவு, மதிய உணவு மற்றும் மற்ற வேலைகள் தொடங்கின. ஆனால் நாள் முழுவதும் கவிதாவின் மனதில் அதே விஷயங்கள் சுழன்று கொண்டிருந்தன. இரவில் நிசாந்த் அவளை அவ்வளவு நெருக்கமாக எடுத்துக்கொண்ட அந்த கணம் மீண்டும் மீண்டும் அவள் கண் முன் வந்தது. இப்போது அவளுக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பித்தது. நிசாந்த் தூக்கத்தில் அறியாமல் அருகில் வந்தாரா அல்லது வேண்டுமென்றேவா? ஆனால் உண்மை என்ன என்று அவருக்கு மட்டுமே தெரியும். இருப்பினும் கவிதாவின் மனதில் நிசாந்தின் மீது அதிக அன்பு பெருகத் தொடங்கியது. ஏனென்றால் அவர் அவளுக்காக இவ்வளவு செய்திருந்தார். அப்போதும் ஒருபோதும் ஆணவம் காட்டவில்லை. அது மட்டுமன்றி கவிதா இளம் வயதுடையவள், அழகாகவும் இருந்தாள். ஆனால் நிசாந்த் ஒருபோதும் அவளுடன் தவறாக பழக முயற்சி செய்யவில்லை. அது மட்டுமன்றி அவர் கண்களில் ஒருபோதும் தவறான எண்ணம் தெரியவில்லை.
இந்த விஷயமே கவிதாவின் இதயத்தை தொட்டது. இப்போது நிசாந்த் அறியாமல் அவள் இதயத்தை வென்று விட்டார். அவள் நாள் முழுவதும் அவருடன் இருந்தாள், வேலை செய்தாள். ஆனால் நிசாந்தின் தன் மீதான கட்டுப்பாடு அவ்வளவு இருந்தது. அவர் ஒருபோதும் கவிதாவை தாழ்வாக நினைக்கவில்லை, சமமற்ற விதத்தில் நடத்தவில்லை, ஆணாக இருப்பதற்கான அகந்தையை காட்டவில்லை, ஒருபோதும் தவறான பார்வையால் அவளை பார்க்கவில்லை, தவறான முறையில் தொடவில்லை. அவரது இந்த நல்ல குணம், இந்த சுபாவம் தான் கவிதாவின் இதயத்தை முழுவதுமாக வென்றது. இருப்பினும் சில சமயம் அவளுக்கு தன் கணவர் நினைவுக்கு வருவார். அப்போது மாமியார் வீட்டில் உள்ளவர்கள், அண்ணிகள், அண்ணன் மற்றும் தன் சொந்த வீடு கூட நினைவுக்கு வரும். அப்போது அவள் யோசித்தாள், தன் சொந்த வீட்டில் உள்ளவர்கள் எப்போதாவது மாமியார் வீட்டில் அவளை பற்றி விசாரித்திருப்பார்களா மற்றும் சொந்த வீட்டில் உள்ளவர்கள் அவளை பற்றி என்ன நினைக்கிறார்கள். இருப்பினும் கவிதா ஒருபோதும் யாரையும் சந்திக்க முயற்சி செய்யவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் அவள் மனதில் வந்தது. அந்த இரவு அந்த ஆள் அவளை தன் வீட்டிற்கு அழைத்து சென்று தவறாக பழக முயற்சி செய்த போது கவிதா அவன் தலையில் பூச்சட்டியை அடித்தாள். அப்படியானால் அவர் இறந்திருப்பாரா? அவருக்கு ஏதாவது நடந்திருக்குமா? ஏனென்றால் அவர் பேருந்து நிறுத்தத்தில் கடை வைத்திருந்தார். அதனால் ஒரு முறை அங்கே சென்று பார்க்க வேண்டும். ஆனால் அவர் தலையில் இருந்து அவ்வளவு ரத்தம் வந்தது. ஒருவேளை அவர் அங்கேயே இறந்திருப்பாரோ? அப்போது இந்த உண்மை அவளுக்கு பயமாக இருந்தது. எப்போது கவிதா கோவில் அருகில் சென்றாலும் அல்லது வழிபட சென்றாலும் அவள் கடவுளிடம் இதையே வேண்டினாள். கடவுளே, என் கையால் அவர் ரத்தம் சிந்திருக்க கூடாது, அவரை காப்பாற்றுங்கள் என்றாள். இப்படி அவள் தன்னையே தேற்றிக் கொண்டாள். இல்லை, அவர் இறந்திருக்க மாட்டார், உயிரோடு இருப்பார், இப்படி நினைத்து தன் மனதை அமைதிப்படுத்தினாள். அடுத்த நாள் கவிதா வேண்டுமென்றே எலிகளுக்கான மருந்தை வாங்கவில்லை. அந்த இரவு சாப்பாட்டிற்கு பிறகு கவிதா கட்டிலில் சுவர் பக்கம் நகர்ந்து படுத்தாள். அப்போது நிசாந்த், கவிதா, உனக்கு சௌரியமாக இல்லை என்றால் நான் கீழே படுத்துக் கொள்கிறேன் என்றார். அப்போது கவிதா, இல்லை நிசாந்த், பரவாயில்லை, நீங்கள் மேலே படுத்துக் கொள்ளலாம், இரவில் மட்டும் இந்த பக்கம் நகராதீர்கள், இதை மட்டும் கவனத்தில் வையுங்கள் என்றாள். இதற்கு அவர், சரி, நீ சொல்வது போல என்றார். பிறகு கவிதா கண்களை மூடிக்கொண்டு தூங்க முயற்சி செய்ய ஆரம்பித்தாள். சிறிது நேரம் கழித்து நிசாந்த், கவிதா, தூங்கிவிட்டாயா என்றார். அப்போதும் கவிதா விழித்திருந்தாள். அவள், இல்லை நிசாந்த், தூக்கம் வரவில்லை, நீங்களும் தூங்கவில்லையா என்றாள். அவர், இல்லை கவிதா, எனக்கும் தூக்கம் வரவில்லை, ஒரு விஷயம் கேட்கலாமா என்றார். கவிதா, ஆமாம், கேளுங்கள் என்றாள். அவர், கவிதா, என் அருகில் தூங்குவதற்கு உனக்கு பயமாக இல்லையா என்றார். இந்த விஷயத்துக்கு கவிதாவுக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியவில்லை. அதனால் சிறிது நேரம் அவள் மௌனமாக இருந்தாள். பிறகு, இல்லை நிசாந்த், எனக்கு பயம் இல்லை, உண்மையை சொல்ல போனால் நீங்கள் எனக்கு செய்த உதவி, கொடுத்த ஆதரவு, அந்த உதவிக்கு நான் வாழ்க்கையில் முழுவதும் கைமாறு செய்ய முடியாது என்றாள். இதற்கு நிசாந்த், அட கவிதா, அப்படி சொல்லாதே, நான் ஒரு மனிதனாக உனக்கு உதவி செய்தேன், அவ்வளவுதான் என்றார். கவிதா, நிசாந்த், என் இரத்த உறவுகளையே அந்நியரை போல நடந்து கொள்வதை பார்த்திருக்கிறேன். யாருடன் எனக்கு உறவு இருந்ததோ அவர்கள் என்னை அந்நியப்படுத்தி விட்டார்கள். ஆனால் நீங்கள் எனக்கு உங்கள் வீட்டில் இடம் கொடுத்தீர்கள். உண்மையில் நீங்கள் எனக்கு கடவுள் போன்றவர் என்றாள். இதற்கு அவர், கவிதா, என்னை கடவுள் என்று சொல்லாதே, நான் ஒரு சாதாரண மனிதன், கடவுளின் ஒப்புமை கொடுப்பது சரியல்ல, நான் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் உனக்கு உதவி செய்தேன், அவ்வளவுதான் என்றார். அப்போது கவிதாவுக்கு தன் பழைய நாட்கள் நினைவுக்கு வந்தன. அவள் கண்கள் அறியாமல் கண்ணீரால் நிறைந்தன. மறுநாள் அவர்களின் தினசரி வேலைகள் தொடங்கின. மதியம் இருவரும் தங்கள் கடைக்கு சென்று பழங்கள் மற்றும் பழசாறு விற்க ஆரம்பித்தனர். மதியம் வாடிக்கையாளர்கள் குறைவாக இருந்தனர். சுற்றிலும் அமைதி நிலவியது. அப்போது நிசாந்த், கவிதா, உன்னிடம் ஏதோ சொல்ல வேண்டும் என்றார். கவிதா, ஆமாம், சொல்லுங்கள் என்றாள். அவர், ஒரு விஷயம் சொல்லலாமா என்றார். கவிதா, ஆமாம், சொல்லுங்கள் என்றாள். நிசாந்த், கவிதா, உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும் என்றார். அவர் கவிதாவின் மனதில் இருந்ததை சொல்லிவிட்டார். ஏனென்றால் கவிதா இந்த கணத்திற்காகத்தான் காத்திருந்தாள். ஆனால் இப்போது நிசாந்த் தானே சொல்லிவிட்டதால் அவள் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. இருப்பினும் அவள் தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தாமல் மௌனமாக இருந்தாள். நிசாந்த், என்ன ஆச்சு கவிதா, நான் தவறாக எதுவும் சொல்லவில்லையே என்றார். இதற்கு கவிதா, நிசாந்த், உண்மையை சொன்னால் உங்களையும் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்றாள். இருவரின் பேச்சும் தொடங்கியது. அப்போது கவிதாவுக்கு இந்த நேரம் ஒருபோதும் நிற்கக்கூடாது என்று தோன்றியது. அவளும் நிசாந்தும் இப்படியே ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அப்போது கடையில் வாடிக்கையாளர்கள் வந்தனர்.
இருவரும் பழச்சாறு மற்றும் பழங்கள் கொடுப்பதில் பிஸியாகிவிட்டனர். சிறிது நேரம் கழித்து நிசாந்தின் மொபைலுக்கு அழைப்பு வந்தது. அவர் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தார். பேச்சில் அவரது அம்மாவை பற்றி பேசப்பட்டது. அழைப்பு முடிந்தவுடன் கவிதா அவரிடம், என்ன ஆச்சு நிசாந்த், அம்மாவிடம் இருந்து அழைப்பா என்று கேட்டாள். அவர், ஆமாம், அம்மாவிடம் இருந்துதான் என்றார். பிறகு கவிதா, என்ன சொன்னார்கள் அம்மா என்றாள். நிசாந்த், கவிதா, அம்மா அடுத்த 3-4 நாட்களில் நமது வீட்டிற்கு வரப்போகிறார்கள் என்றார். கவிதா இதை கேட்டு பயந்து போனாள். அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியவில்லை. ஆனால் முகத்தில் போலியான சிரிப்பை வரவழைத்து, அச்சச்சோ நிசாந்த், சந்தோஷம் தானே என்றாள். பிறகு இருவரும் தங்கள் வேலையில் ஈடுபட்டனர். ஆனால் கவிதாவின் மனதில் பயம் குடியேறிவிட்டது. நிசாந்தின் அம்மா அவளை பார்த்து என்ன சொல்வார்கள், என்ன நினைப்பார்கள், அவளை வீட்டில் இருக்க விடுவார்களா மாட்டார்களா, அடுத்து என்ன நடக்கும் என்ற கவலை அவளை அலைய வைத்தது. மாலை வரை கவிதா தன் கற்பனையிலேயே மூழ்கியிருந்தாள். நிசாந்த் இதை பார்த்தபோது, கவிதா என்ன ஆச்சு, ஏதாவது கவலையா என்று கேட்டார். கவிதா ஒன்றுமில்லை என்றாள். அவர், கவிதா நீ திறந்து பேசலாம் என்றார். கவிதா, நிசாந்த் உண்மையை சொல்லட்டுமா என்றார். அவர், ஆமாம் சொல் என்றார். கவிதா, நிசாந்த், எனக்கு பயமாக இருக்கிறது. உங்கள் அம்மா வந்தால் என்னை பார்த்து ஏதாவது சொல்ல மாட்டார்களா? இந்த பெண் யார், ஏன் வீட்டில் இருக்கிறாள், எங்கிருந்து வந்தாள் என்று கேட்க மாட்டார்களா? அவர்களுக்கு நான் இங்கு இருப்பது பிடிக்கவில்லை என்றால் என்ன செய்வது என்றாள். இதற்கு நிசாந்த், கவிதா கவலைப்படாதே, நான் அம்மாவிடம் உன்னை பற்றி முன்பே எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன். அம்மாவின் குணம் மிகவும் அன்பானது. நீ ஒரு முறை அவரை சந்தித்து பார், உன் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைத்துவிடும் என்றார். அப்போது நிசாந்தின் பேச்சை கேட்டு கவிதாவின் மனம் சிறிது லேசானது. ஆனால் அப்போதும் அவள் மனதில் சிறிது பயம் இருந்தது. 2 நாட்கள் கழித்து நிசாந்தின் அம்மா வீட்டிற்கு வரப்போகிறார்கள் என்று முடிவு செய்யப்பட்டது. 2 நாட்களுக்கு பிறகு நிசாந்த் தன் அம்மாவை அழைத்து வர ரயில் நிலையத்திற்கு சென்றார். நிலையத்திலிருந்து நிசாந்த் தன் அம்மாவை வீட்டிற்கு அழைத்து வந்தபோது அம்மா வீட்டில் நுழைந்ததும் கவிதா உடனடியாக அவர் அருகில் சென்று அவர் கால்களை தொட்டு வணங்கினாள். அம்மா அன்பான பார்வையுடன் அவளை பார்த்து, கவிதா நீ எப்படி இருக்கிறாய் என்றார். கவிதா, நான் நன்றாக இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்றாள். அம்மா, நானும் நன்றாக இருக்கிறேன் என்றார். பிறகு அம்மா, கவிதா, நான் கடந்த பல மாதங்களாக என் மூத்த மகனிடம் இருந்தேன். ஆனால் நிசாந்திடம் உன்னை பற்றி நிறைய கேட்டிருக்கிறேன் என்றார். கவிதா, நில்லுங்கள், நான் உங்களுக்காக தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்றாள். அவள் தண்ணீர் கொண்டு வந்து அம்மாவிடம் கொடுத்தாள். பிறகு டீ தயாரித்தாள். முன்பே தயார் செய்யப்பட்ட உணவை பரிமாறினாள். மூவரும் சேர்ந்து உணவு உண்டனர். சாப்பிட்டு கொண்டே கவிதாவுக்கு அம்மாவின் குணம் புரிந்தது. அவர் மிகவும் அன்பானவர் மற்றும் மென்மையான இதயம் கொண்டவர். இப்போது அம்மா வந்து 5 நாட்கள் ஆகிவிட்டன. ஒரு காலை எல்லோரும் டீ குடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அம்மா கவிதா மற்றும் நிசாந்தை அழைத்து, அட, நீங்கள் இருவரும் இப்படியே சேர்ந்து இருக்கிறீர்கள், இன்னும் எத்தனை நாள் இப்படியே இருப்பீர்கள்? நீங்கள் இருவரும் ஏதாவது யோசித்தீர்களா இல்லையா என்றார். இதற்கு கவிதா ஆச்சரியத்துடன் அம்மாவை பார்த்தாள். நிசாந்த், அம்மா நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், எனக்கு எதுவும் புரியவில்லை என்றார். இதற்கு அம்மா சிரித்து கொண்டே, அட, நீங்கள் இருவரும் எவ்வளவு அப்பாவிகள், நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மனதில் உள்ளதை ஒருபோதும் சொல்ல மாட்டீர்கள் என்றும் எனக்கு தெரியும். ஆனால் நான் இந்த 5 நாட்களில் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டேன். உங்கள் இருவரின் மனதில் என்ன இருக்கிறது என்று எனக்கு எல்லாம் தெரியும் என்றார். அப்போது அம்மா தன் டீயை குடித்துவிட்டு அன்புடன் இருவரையும் பார்த்து, பார் கவிதா, நிசாந்த் உன்னை பற்றி எல்லாவற்றையும் என்னிடத்தில் சொல்லிவிட்டான். நீ எவ்வளவு கடினமான காலத்தை பார்த்தாய், அப்போதும் எவ்வளவு தைரியத்துடன் நீ வாழ்க்கையை சமாளித்தாய். மேலும் நிசாந்த், நீ கவிதாவுக்கு கொடுத்த ஆதரவு, வீடு கொடுத்தது சின்ன விஷயம் அல்ல. இந்த 5 நாட்களில் நான் உங்கள் இருவரையும் பார்த்தேன். நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் எவ்வளவு அக்கறை கொள்கிறீர்கள். உங்கள் வேலை, உங்கள் துணை, எல்லாவற்றிலும் ஒருவருக்கொருவர் அன்பு தெரிகிறது என்றார். இவ்வளவு கேட்டதும் கவிதாவின் முகம் வெட்கத்தால் சிவந்தது. நிசாந்தும் அமைதியாக தன் அம்மாவின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தார். அம்மா தொடர்ந்து சொன்னார், இப்போது சொல்லுங்கள், எவ்வளவு நாள் நீங்கள் இருவரும் இப்படியே இருப்பீர்கள்? கவிதா, நீ இவ்வளவு நல்ல மற்றும் உழைப்பாளி பெண். நிசாந்த், நீயும் அவளை முழுமையாக கவனிக்கிறாய். அப்படியானால் ஏன் நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் வாழ்க்கை துணையாக ஆகக்கூடாது? நான் விரும்புகிறேன் நீங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். கோவிலில் ஒரு சின்ன விழா நடத்தி கொள்ளுங்கள். நான் உங்கள் இருவரையும் சேர்த்து பார்ப்பதில் மனதிற்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் கவிதாவின் கண்கள் கலங்கின.
ஏனென்றால் நிசாந்தின் அம்மா இவ்வளவு எளிதாக அவளை ஏற்றுக்கொள்வார் என்று அவள் ஒருபோதும் நினைத்ததில்லை. அப்போது நிசாந்தும் மகிழ்ச்சியுடன், அம்மா, உண்மையில் உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையா என்றார். இதற்கு அம்மா சிரித்துவிட்டு, அட மகனே, இதில் ஆட்சேபனை என்ன இருக்கிறது? கவிதா எனக்கு என் மகள் போல. உங்கள் இருவரின் மனம் ஒருவருக்கொருவர் எவ்வளவு தூய்மையாகவும் சுத்தமாகவும் இருக்கிறது என்று எனக்கு தெரிந்துவிட்டது. இப்போது வேறு என்ன வேண்டும் என்றார். கவிதா மெதுவாக, அம்மா, ஆனால் என் கடந்த காலம், என் வாழ்க்கையில் என்ன நடந்ததோ என்றாள். அப்போது அம்மா அவள் கையை பிடித்து, மகளே, கடந்து போனதை மறந்துவிடு. நீ தவறு எதுவும் செய்யவில்லை. மாறாக நீ வாழ்க்கையுடன் போராட கற்றுக்கொண்டாய். இப்போது நிசாந்துடன் புதிய தொடக்கத்தை தொடங்கு. நான் உங்கள் இருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் என்றார். இதை கேட்டதும் கவிதாவின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவள் உடனடியாக அம்மாவின் கால்களை தொட்டாள். நிசாந்தும் அம்மாவை அணைத்துக் கொண்டார். இப்போது அவர் கண்களிலும் மகிழ்ச்சியின் கண்ணீர் இருந்தது. அம்மா, சரி, இப்போது சீக்கிரம் திருமண தேதியை உறுதி செய்யுங்கள். நான் என் கிராமத்து பூசாரியிடம் பேசுவேன். ஒரு சின்ன விழா நடத்தி கொள்வோம் என்றார். அடுத்த வாரம் கிராமத்து கோவிலில் கவிதா மற்றும் நிசாந்தின் திருமணம் நடந்தது. அம்மா எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருந்தார். சில உறவினர்கள் மற்றும் அண்டை வீட்டாரும் வந்திருந்தனர். கவிதா சிவப்பு புடவையை அணிந்திருந்தார். அதை அம்மா அவளுக்காக சிறப்பாக கொண்டு வந்திருந்தார். நிசாந்தும் மாப்பிள்ளை வேட்டியில் அழகாக இருந்தார். பிறகு மந்திரங்களுக்கு இடையில் இருவரும் ஒருவருக்கொருவர் கைகளை பிடித்தனர். அப்போது முதல் கவிதாவின் மனதில் இருந்து எல்லா பயமும் எல்லா கவலைகளும் மறைந்து போயின. திருமணத்திற்கு பிறகு இருவரும் தங்கள் பழச்சாறு மற்றும் பழங்கள் விற்கும் தொழிலில் மீண்டும் ஈடுபட்டனர். அம்மா சில நாட்கள் மேலும் தங்கிவிட்டு பிறகு தன் மூத்த மகனிடம் சென்றார். ஆனால் போகும்போது அவர் கவிதாவை அணைத்துக் கொண்டு, மகளே, இது இனி உன் வீடு மற்றும் நிசாந்தையும் கவனித்துக் கொள் என்றார். இதற்கு கவிதா சிரித்துக் கொண்டே சம்மதித்தாள். நன்றி.